நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை தான் நம்மளுக்கு சாப்பாடு, அடுத்தானே அதுதான் நம்மளுக்கு உணவு, அதுதான் நம்மளுக்கு பலன், அதுதான் நம்மளுக்கு எல்லாமே. நீங்கள் வசனத்தை படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு நல்ல ஒரு சத்துணவு சாப்பிட்றது மாதிரி, சத்துணவு சாப்பிட்றது மாதிரி, அதுதான் நம்மளுக்கு ஹெல்த்தி ஃபுட்டு, அதுதான் என்ன சொல்கிறது நியூட்ரிஷன் ஃபுட் அப்படி சொல்கிறாங்கல்ல. நம்ம சாப்பிட்ற உணவுகளில் போதுமான சத்துக்களை கலந்து நம்மளால் சாப்பிட முடியாது. ஏன்னா நம்மளுடைய சாப்பாட்டு முறைகள், நம்முடைய வசதிகள், நம்முடைய பொருளாதார காரியங்கள், நம்முடைய குடும்ப சூழ்நிலைகள், சாப்பாட்டு முறைகள், இதெல்லாம் சாப்பிட்டு பார்த்தோம்னா என்ன பண்ண முடியாது, அப்படி ஒரு ஆகாரத்தை நம்மளால் சாப்பிட முடியாது. எனக்கோ ஒரு நாளைக்கு சாப்பிடலாம், டெய்லி எல்லா வேலையும் நம்மளால் சாப்பிட முடியாது. அதனால நிச்சயமாகவே நம்மளுக்கு என்னதான் இருக்குது, சத்து குறைவு உள்ள இந்திய நாட்டில், அதாவது சத்துகள் குறைந்த குழந்தைகள் ஒரு நாளைக்கு 60% குழந்தைகள் பிறகுதான். 100 பேரில் 60% எதற்கு வந்துருச்சான், உணவு பற்றாக்குறையினால அல்லது சரியான சத்தாகாரங்கள் எடுக்காத குடும்ப பெண்களினாலே, தாய்மார்களினாலே பெற்றெடுக்கப்படக்கூடிய பிள்ளைகளும் அந்த குறைபாட்டோடு தான் பிறக்கிறாங்களாம். ஆமென். ஆனால் நம்மளுக்கு ஆண்டவர் அந்த குறைபாட்டை போக்குறதற்காக அவருடைய வசனம் அப்படிங்கிற ஒரு சத்துணவை நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காரு, வச்சிருக்கிறார். அப்படிதானே? நீங்க பார்த்தீங்க அப்படின்னா வேதாகமத்தில் ஒபதியா அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. இந்த ஒபதியாவின் புஸ்தகம் ஒரே ஒரு அதிகாரத்தை உடைய ஒரு சின்ன புஸ்தகம், ரொம்ப சின்ன ஒரு புஸ்தகம் தான், ரொம்ப பெரிய புஸ்தகம்லாம் கிடையாது. இந்த புஸ்தகம் ரொம்ப சின்ன புஸ்தகம். இந்த புஸ்தகத்தில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 21 வசனங்கள் மட்டுமே என்ன இருக்கு இந்த புஸ்தகத்தில் இருக்கு. ஒரு 21 வசனத்துக்காக ஒரு புத்தகம் நம்மளுடைய வேதாகமத்தில் இடம் பெற்றிருக்கு. நம்ம நிறைய நேரத்தில் நினைக்கலாம், இந்த 21 வசனத்தில் என்னையா பெருசா சொல்லிட்டாரு அப்படின்னா, ஏகப்பட்ட காரியத்தை பெருசா அதில் என்ன இருக்குது இது சொல்லப்பட்டிருக்கு. இது அநேகமா கிமு 845 எழுதுனது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க வேத பண்டிதர்கள் கணிக்கிறாங்க. கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி 845 வருடங்களுக்கு முன்னதாக எழுதப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, இத வேத பண்டிதர்கள் இதை கணிக்கிறாங்க. ஸோ இப்போ எனவே தெளிவாக நீங்கள் பார்க்கணும், இந்த ஒபதியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புஸ்தகம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒபதியா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த புஸ்தகங்கள் ஒவ்வொன்றும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய காரியங்களை இது உள்ளடக்கி என்ன பண்ணிருக்கு, கருப்பொருள்களை உள்ளடக்கி இருக்கு, பொருள் அடக்கத்தை உள்ளடக்கி இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஏதோமின் மேல வரக்கூடிய அழிவை குறித்து 1-9 வசனம் வரையிலும் பேசுறார். இந்த மொத்தம் 21 வசனத்துல இந்த முதல் 9 வசனம் வரையிலும் பாத்தீங்கன்னா ஏதோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டணத்தை குறித்து அவர் என்ன பண்றாரு, அவர் பேசுறார். இந்த ஏதோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பட்டணம் பாத்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல பாருங்க, உங்களுக்கு தெரியும். அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்க ஒரு மேப் இருக்கு. இந்த மேப் பாத்தீங்க அப்படின்னா ஜூதா, அதாவது யூதாவுக்கு கீழே இந்த ஏதோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் என்ன இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா மேப்ல நீங்க அதை பார்க்கும்போது தெளிவா பார்க்க முடியும். உங்க வேதாகமத்துல இந்த மேப் கலர்ல இருக்காது, அதனால நான் என்ன பண்ணேன், இதை உங்களுக்கு காட்டியிருக்கு. ஸோ இப்போ புரியுதா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிங்டம் ஆஃப் இஸ்ரேல் அப்படின்னு இருக்குல்ல, அந்த இஸ்ரேலுக்கு கீழே ஒரு யூதா தேசம், யூதா பட்டணம் இருக்கு. அதுக்கு நடுவில் ஒரு பெரிய ரிவர் இருக்கு, அங்கே ஒரு யோர்தான் நதி இருக்குது. அந்த நதி அந்த இதனுடைய பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த கிங்டம் ஆஃப் ஏடன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏதோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி இருக்கு. இந்த பகுதி இதனுடைய இந்த ஊர், அதாவது இந்த ஒரு பெரிய பகுதியை இதனுடைய அழிவை குறித்து, இந்த பட்டணத்தினுடைய அழிவு எப்படி வரும் அப்படிங்கிறத குறித்து முதல் 9 வசனத்துல இந்த தீர்க்கதரிசன புத்தகத்தின் தீர்க்கதரிசி, சின்ன தீர்க்கதரிசி என்ன பண்றாரு, இந்த காரியத்தை குறிப்பிட்டு எழுதுறார். 10வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரலும் ஏதோமின் மேல நியாய தீர்ப்பு வருகிறதற்கான காரணம் என்ன அப்படின்னு அந்த வசனத்தை சொல்றார். அதுக்கு அடுத்த பகுதியா 3வது பகுதியா 15 வசனம் 16வது வசனம், இது ரெண்டும்
ஏதோமின் மேலையும் மற்றவர்கள் மேலையும் வரக்கூடிய அந்த நியாய தீர்ப்பை குறித்து சொல்றார். அதுக்கடுத்து கடைசியா 17வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரையிலும் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலின் எதிர்காலம், புதுப்பிக்கப்படுதல் மற்றும் அதனுடைய சுதந்திர காரியங்களை குறித்து, அதன் விடுதலையின் காரியங்களை குறித்து எழுதுறார். ஸோ 4 பகுதியா இந்த புஸ்தகத்தை அவர் பிரித்து எழுதுறார். புரியுதா? இந்த 4 பகுதி. இப்ப இந்த 4 பகுதிக்கு உள்ள அடங்கின ஒரு முக்கியமான ஒரு தேசத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். இந்த தேசம் எப்படி இதன் மேல அழிவு வரப்போகுது, ஆண்டவர் இதன் மேல அழிவை எப்படி கொண்டு வரப்போகிறார், இதுக்கான காரணம் என்ன, இந்த நியாய தீர்ப்பு அவங்க மேலையும் பக்கத்துல இருந்த தேசத்தின் மேலையும் எப்படி வந்துச்சு, கடைசி அதை மீட்டெடுத்து இஸ்ரவேலை கர்த்தர் எப்படி என்ன பண்ணாரு, எப்படி ஆசீர்வதித்தார் அப்படிங்கக்கூடிய காரியங்களை நாம தெளிவா என்ன பண்ண போறோம், இந்த பகுதியிலிருந்து ஒரு சில காரியங்களை நாம பார்க்க போகிறோம். ஆமேன். இப்ப பாருங்க, இந்த ஏதோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி பாத்தீங்க அப்படின்னா இது யாரு அப்படின்னா, உங்க நிமித்தம் கர்த்தர் 1000 தலைமுறைகளை ஆசீர்வதிக்க ஆயத்தமா இருந்தாலும் அந்த ஆசீர்வாதத்தின் வழிகளை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும், சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுக்காம என்ன பண்ண முடியாது, கர்த்தர் உங்கள் சந்ததியை ஆசீர்வதிக்க முடியாது. அப்படிங்கிறதற்கு ஒரு அருமையான உதாரணம் தான் இந்த புஸ்தகம். சோ எனவே இந்த புஸ்தகத்தை குறித்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாவே நீங்க கவனமா என்ன பண்ணணும், இந்த காரியங்களை நீங்கள் பார்க்க வேண்டியவங்களா இருக்கிறீங்க. ஏன் இதை நான் கவனமா கவனிக்கணும் அப்படின்னா, இந்த ஒபதியாவின் புஸ்தகத்தினுடைய முதல் வசனத்தை ஒருத்தர் படிங்களேன். ஒபதியாவின் தரிசனம். கர்த்தராகிய ஆண்டவர் ஏதோமை குறித்து சொல்லுகிறது என்னவென்றால், எழும்புங்கள், அதற்கு விரோதமாக யுத்தம் பண்ண எழும்புவோம் வாருங்கள் என்று அறிவிக்க ஸ்தானாதிபதி ஜாதிகளிடத்தில் அனுப்பப்படும் செய்தியை கர்த்தர் சொல்ல கேட்டோம். ஓகே, பாருங்க, புரிஞ்சிச்சா? முதல்ல இன்னொரு முறை திருப்பி இந்த வசனத்தை படிங்களேன். ஒபதியாவின் தரிசனம். ஒபதியாவின் தரிசனம். இந்த புத்தகம் என்ன? ஒபதியாவின் தரிசனம் அப்படின்னா விஷன் ஆஃப், இந்த விஷன் ஆஃப் ஒபதியா அப்படி சொல்லு. இது ஒபதியாவினுடைய தரிசனம். இந்த தேசத்தை குறித்து, இந்த பட்டணத்தை குறித்து கர்த்தர் சொல்ல போகிற வார்த்தை என்ன. இன்னைக்கு நிறைய பேரு என்ன அப்படின்னா, தன்னுடைய குடும்பத்தை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்ன அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசியை தேடி போவாங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி குறிகாரரை தேடி போவாங்க, ரட்சிக்கப்பட்ட பின்னாடி ஒரு தீர்க்கதரிசியை தேடி போவாங்க, அப்படித்தானே? ஆனா கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை தேடி போ சொல்லல. புதிய ஏற்பாட்டு காலங்களில் பைபிளை தேட சொல்லியிருக்க. வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள். அப்படிதான் வேத வசனத்தை நீங்க என்ன பண்ணணும், நீங்க யாரு, நீங்க என்ன, எப்படி இருந்தால் உங்களுக்கு நன்மை வரும், எப்படி இருந்தால் உங்களுக்கு தீமை வரும், எப்படி நீங்கள் மனம் மாறினால் கர்த்தர் உங்களை பாதுகாப்பின் அந்த வட்டத்துக்குள்ளே கொண்டு வருவார் அப்படிங்கிறத குறித்து எங்க தேடணுமா? ஆமா, அதை சொல்றதுதான் இந்த உபதியா தீர்க்கதரிசியினுடைய முக்கியமான காரியம். இந்த உபதியாவின் தரிசனத்தினுடைய முக்கியமான காரியம் பாருங்க. இந்த ஏதோம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏசாவுக்கு அவருடைய சந்ததியருக்கும் இருக்கக்கூடிய ஒரு காரியம். ஏசாவினுடைய சந்ததி படிங்களேன். ஆதியாகமம் 36வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 1வது வசனம் மட்டும் படிங்க போதும். ஏதோமியரின் தகப்பனாகிய ஏசாவின் வம்சம், ஏசாவினுடைய சந்ததி அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பாருங்க, இந்த ஏசாவினுடைய இந்த சந்ததிய அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, தேவன் எப்படி இந்த காரியங்களை கொண்டு வந்தார் இங்க சொல்லுங்க. இந்த ஏதோமியர் அப்படிங்கிறது யாரு? ஏசாவினுடைய சந்ததி அப்படி சொல்லி இருக்கு. இப்ப அவங்களுக்கு வரப்போகிற காரியங்களை குறித்து இங்க என்ன பண்றாரு, சொல்றார். இந்த ஏசாவினுடைய சந்ததி அப்படின்னா இந்த ஏசா யாரு? ஓகே, ஒரு தெளிவுக்கு இப்ப வந்துட்டீங்க, ரைட்? சோ இப்ப பாருங்க, மூத்தவன். ஆக்சுவலி பைபிள் பிரகாரம் மூத்தவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அப்படித்தானே? பைபிள் பிரகாரம் என்னது? மூத்தவன் ஸ்ரேஷ்ட புத்திரன்,
மூத்தவன் கர்த்தருடைய ஊழியத்திற்காக பிரித்து விடப்பட வேண்டியவன். மூத்தவன் அப்படின்னா என்ன இருக்குது? முதலாவது பிள்ளை, முதலாவது இருக்கிற ஆண் பிள்ளை மூத்தவன் அப்படின்னோன்னு நான் ஏற்கனவே சொல்லும்போது சொல்லியிருக்கிறேன். மூத்தது ஒரு பெண் பிள்ளை பிறந்துருச்சு அப்படின்னா அதுதான் மூத்தது அப்படின்னு இல்லை, மூத்தவன் அப்படின்னு இருக்கு. ஸோ மூத்தவன் அப்படின்னா உங்க வீட்டில் முன்னாடி பின்னாடி எது பிறந்திருந்தாலும் உங்க வீட்டில் பிறந்த அந்த ஆண் பிள்ளை யாருக்குரியது? ஃபர்ஸ்ட் 2-3 ஆண் பிள்ளை வச்சிருக்கிறீங்கன்னா அந்த மூத்தது என்னது? கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதற்காக, கர்த்தருக்கு ஆசாரிய பணியை செய்கிறதற்காக பிரிக்க வேண்டிய ஆளு. இப்போ உங்க வீட்டில் 2மே பெண்ணா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நீங்க மூத்த பெண்ணை நீங்கள் என்ன பண்ணணும்? கர்த்தருடைய ஊழியத்திற்கென நீங்கள் உருவாக்கணும். அதற்கு ஆயத்தப்படுத்தி அதுக்கு சம்பந்தப்பட்ட மணமகனை தேடி அங்க கொடுக்கிற வேலையை என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு ஆளுக்கு நீங்க கொடுத்து அதை அப்படி உற்சாகப்படுத்தணும். புரியுதா? நாம் பெற்ற துன்பம் பெருக வையகம் அப்படின்னு என்ன பண்ணிடக்கூடாது. ஆமா, நீ மட்டும் ஊழியத்தில் போய் நீ எப்படி ஆசீர்வதிக்கப்படுறது அப்படின்னு விட்டுறக்கூடாது. ஸோ ரொம்ப கவனமா நீங்க என்ன பண்ணணும்? இதை செய்ய வேண்டியவர்களா இருக்கிறீங்க. ரைட். ஸோ அப்ப பாருங்க, நீங்க தெளிவா இந்த காரியங்களை பார்க்கிற போது ஆண்டவர் உங்களுக்கு இதை சொல்லி கொடுப்பார். இப்ப இந்த ஏதோமியரினுடைய பகுதி, அந்த ஏதோம் தேசம் முழுவதும் இருக்கக்கூடிய ஏசாவின் சந்ததி என்ன பண்றாங்கன்னா அங்கே ஒரு ஆளுகை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது கர்த்தருடைய ஜனம் அப்படின்னு இருந்துச்சு. ஆனா ஏசா கர்த்தரோடு இருக்கிற நெருக்கங்களிலிருந்து கொஞ்சம் விலகினவனா தான் இருந்தான். அவனுக்கு முக்கியமே எதுதான்? சாப்பாடு தான். அவனுக்கு முக்கியமே மற்ற உலக காரியங்கள் தான் இதுல முக்கியத்துவமா இருந்துச்சு. இன்னைக்கு நிறைய பேருக்கு அதுல உலக காரியம் அப்புறம் தான் இயேசு அப்படிங்கிறது மாதிரி இருக்கு. ரைட். இப்ப பாருங்க, இங்க 2வது ஒரு காரியத்தை அங்க நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 36வது அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை படிங்களேன். ஆதியாகமம் சேயீர் மலையில் இருக்கிற ஏதோமியருடைய தகப்பனாகிய ஏசாவின் சந்ததிகளும் ஏசாவின் குமாரருடைய நாமங்களும் ஆவன. இங்க பாருங்க, இது என்ன அப்படின்னா இந்த ஏசாவினுடைய வழித்தோன்றல், அவங்களுடைய என்ன சொல்றது, சந்ததியார். அதுதான் இந்த வசனத்துல அங்க வந்து என்ன பண்றாங்க, நம்மளுக்கு குறிப்பிட்டு காட்டுறாங்க. 9வது வசனத்தை நீங்க மறுபடியும் படிச்சீங்கன்னா சேயீர் மலையில் இருக்கிற, சேயீர் மலையில் இருக்கிற இந்த பட்டணம் முழுவதும் எப்படின்னா மலையும் மலை சார்ந்த பகுதி அப்படி சொல்லுவாங்கல்ல. நம்ம தமிழ்ல அப்படி எல்லாம் இருக்கும். தமிழ்ல படிச்சீங்கன்னா முல்லை, மருதம், பாலை அப்படிலாம் சொல்லுவாங்க. மலையும் மலை சார்ந்த பகுதியும், காடுகளும் காடுகள் சார்ந்த நிலமும் அப்படிலாம் வந்து என்ன இருக்கு நம்மளுக்கு சொல்லுவாங்க. அதே மாதிரி இது மலையும் மலை சார்ந்த ஒரு பகுதி. இது உயரமான மலைகளும் குன்றுகளும் இருக்கக்கூடிய ஒண்ணு. இதனுடைய தலைநகரமே பாத்தீங்கன்னா எங்க இருக்கும் அப்படின்னா ஒரு 2 பெரிய மலைகளுக்கு நடுவுல இருக்கு, பாதுகாப்பான ஒரு இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது. மேல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார் இருக்கா, அந்த ஸ்டார் தான் என்னது அதனுடைய தலைநகரம். அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா 2 மலைக்கு நடுவுல இருக்கும். அவ்வளவு சீக்கிரம் அந்த இடத்த போய் யாரும் என்ன பண்ண முடியாது, தாக்க முடியாத அளவிற்கு ஒரு பாதுகாப்பு நிறைந்த இடமாய் கருதப்படுகிற இடம். சோ அப்படிப்பட்ட ஒரு இடம். சோ அங்க வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த ஏசாவினுடைய வழித்தோன்றல், அவங்களுடைய தலைமுறை, அவங்களுடைய அடுத்தடுத்த ஏசாவினுடைய பிள்ளைகள், அப்புறம் பேர பிள்ளைகள் அப்படியெல்லாம் வருவாங்கல்ல, அந்த மாதிரி வழித்தோன்றல்கள் அந்த ஜனங்கள் இருந்து வாழ்ந்து வரக்கூடிய இடம்தான் இந்த ஏதோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். இந்த பகுதிகளில் தான் கர்த்தர் செய்ய போகிற காரியங்களை குறித்து அங்கே சொல்றார். அடுத்ததா நீங்க பாருங்களேன், இந்த ஏதோமியர்கள் என்ன பண்ணுனாங்க அப்படின்னு சொன்னா ஆதியாகமம் 27வது அதிகாரம் 41வது வசனத்தின் பக்கமாய் திருப்புங்களேன். 27:41. யாக்கோபை தன் தகப்பன் ஆசிர்வதித்தது நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து, என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டான். பாருங்க, அதாவது போர் குணம், கொலை பண்ணக்கூடிய குணம், இந்த வெறியான குணங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சந்ததி வாழ்ந்த இடம் தான் எந்த இடம்?
இந்த ஏதோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். புரியுதா? இந்த இடத்துல அவங்க என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஒரு நாள் வரும், அந்த நாள்ல நான் என்ன பண்ணுவேன், இங்க பாருங்க, யாக்கோப்பை தன் தகப்பன் ஆசீர்வதித்ததின் நிமித்தம். முதிர் வயதுல இப்ப என்ன இருக்கு அப்படின்னா, ஏசா யாக்கோப்பு அப்படின்னு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க ஈசாக்குக்கு. இந்த ஈசாக்கினுடைய 2 பிள்ளைகளில் மூத்த பிள்ளை ஆகிய இந்த ஏசா தான் என்ன பண்ணணும், ஆசீர்வதிக்கப்படணும். வலக்கையின் ஆசீர்வாதம் யாருக்கு போகணும், மூத்த பிள்ளைக்கு தான் வந்து என்ன பண்ணணும், ஆசீர்வாதம் போகணும். அந்த ஆசீர்வாதம் போகிறதற்காக தகப்பனும் என்ன பண்றான், முதிர் வயதுல கண்ணு தெரியாதப்ப அவன் சொல்றான், நீ போய் வேட்டையாடி நீ என்ன பண்ணு, எனக்கு சமைத்து எடுத்துட்டு வா, நான் உனக்கு என்ன பண்ணுவேன், நான் உன்னை அதை புசித்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்போ புரியுதா? புசிச்சுட்டு நான் உன்னை என்ன பண்ணுவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றார். ஸோ இப்போ பாருங்க, இந்த ஆசீர்வாதத்துக்காக அவன் புறப்பட்டு போறான். புறப்பட்டு போகும்போது யாக்கோபு என்ன பண்றான், தன் தாயினுடைய உதவியோடு அவன் என்ன பண்றான், ஒரு நல்ல கொளுத்த கன்றை அடிச்சு சமைத்து ஏசா மாதிரி அந்த ஆடு தோழர் அந்த ரோமங்களை எல்லாம் மேல வச்சுக்கிட்டு என்னது ஏமாத்தி வந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றான். இவன் விரும்பி அவனை என்ன பண்ணல, ஆசீர்வதிக்கல. இவனுடைய ஆசீர்வாதம் யாருக்கு தான் போகணும் அப்படின்னா, ஏசாவுக்கு தான் இந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணணும், போகணும். ஆனா முதிர் வயதுல அவன் கண்ணு தெரியாம இருந்த நாட்கள்ல யாக்கோபு தன் தாயின் உதவியோடு இப்ப வந்து ஈசாக்கை ஏமாத்தி அவன் என்ன பண்றான், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறான். புரியுதா? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றான். சோ இப்படி ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்ளும் போது இந்த செய்தி யாருக்கு வருது, ஏசாவுக்கு வருது. ஏசா போய் காட்டுல வேட்டையாடி அவன் என்ன பண்றான், கொண்டு வந்து சமைத்து அவன் கொண்டு வந்து கொடுக்க போகும்போது தன் தகப்பனுக்கு தெரியுது, ஆகா நம்ம என்ன பண்ணிட்டோம், தப்பு பண்ணிட்டோம், நம்ம ஏமாந்துட்டோம். இப்ப அப்பயுமே அவன் கேட்கிறான், இவ்வளவு சீக்கிரம் உனக்கு எப்படி கிடைச்சிச்சு, மேலெல்லாம் எப்படி இருக்கு, ஏசா மாதிரி ரோமங்களால இருக்குது, ஆனா உன் குரல் யாரு குரல் கிடையாது இல்லையே. ஒருவேளை நம்ம நினைப்போம்ல, தொண்டை கிட்ட கட்டிக்கிச்சுக்குள்ள இருக்கு. நம்ம நிறைய நேரத்தில் என்ன பண்ணுவோம், தொண்டை கட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறது மாதிரி கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்துட்டான் அவன். இருந்துட்டு இப்ப ஆசீர்வாதத்தை என்ன பண்ணியாச்சு, கொடுத்தாச்சு. கொடுத்த உடனே இப்ப இவன் அங்கேருந்து வந்து இந்த செய்தியை கேட்ட உடனே அவன் இருதயம் என்ன பண்ணுது பாருங்க. அவன் சொல்லும்போது சொல்லுது, தகப்பனாக யாக்கோபு, படிங்களேன். யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்தது நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும். இங்க சொல்லும்போது சொல்றாரு, ஏசா யாக்கோபை பகைத்து. ஃபர்ஸ்ட் ஏசாவுக்குள்ள இந்த பகை குணம் வந்துருச்சு. பகைக்கக்கூடிய, அதாவது வெறுக்கக்கூடிய, எதிர்க்கக்கூடிய குணம் வந்துருச்சு. இது அவனுக்குள்ள வரக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள இந்த குணம் என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. அங்க சொல்லும்போது சொல்லுக்கு அவன் பகைத்துட்டு அடுத்து சொல்றான், என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரம் வரும். அப்ப என்ன சொல்ல வர்றான், என் தகப்பன் சீக்கிரம் செத்து போயிடுவான், என் தகப்பன் சீக்கிரம் செத்துருவாரு. அவனுடைய குணம் பாருங்க எப்படி மாறிடுச்சு. தகப்பன் இன்னும் கொஞ்ச நாள் வாழணும் அப்படின்னு நினைக்கல, தகப்பன் இன்னும் கொஞ்ச நாள் நீடித்து வாழட்டும் அப்படி எல்லாம் இல்ல, என் தகப்பன் சீக்கிரமா செத்து போயிடுவார். அதாவது அவருக்கு துக்கம் கொண்டாடுகிற நாட்கள் சீக்கிரமா என்ன வந்துரும், சொல்லுங்க. அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று. அந்த துக்கம் கொண்டாட போகிற நாள் வரும்போது, ஏன்னா அவன் உயிரோட இருக்கையில கொன்னுட்டா இன்னும் ஒரு சாபம் நம் தகப்பன் இடத்துல இருந்து வந்துரும் அவனுக்கு தெரியும். புரியுதா? ஏற்கனவே காயினை கொன்னுட்டு ஒருத்தன் என்ன பண்ணிருக்கிறான், ஒரு பலியை தேவனிடத்திலிருந்து வாங்கி இருக்கிறான். அப்படி ஒரு சாபத்தை நான் வாங்கிடக்கூடாது அப்படின்னு இவன் என்ன பண்றான், வெயிட் பண்றான். எது வரலும் அப்படின்னு அவன் சொல்றான், என் தகப்பன் சாகுற வரையிலும் நான் வெயிட் பண்ணுவேன். வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என் சகோதரனை என்ன பண்ணுவேன், கொன்னுடுவேன். அவன் எடுக்கிற தீர்மானத்தை பாருங்க, கொன்னுடுவேன். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான், இரு நாட்கள் வரட்டும், காலங்கள் வரட்டும், எனக்கு ஒரு சமயம் வாய்க்காம போயிருமா. நம்ம கிராமத்துல எல்லாம் நம்ம ஈஸியா சொல்லுவோம், யானைக்கு ஒரு காலம் வந்தா
பூனைக்கும் ஒரு சொல்லுவோம்ல, யானைக்கு ஒரு காலம் வந்தா என்னது? ஆக்சுவலி யானை விலங்க குறிச்சு பூனை விலங்க குறிச்சு அது சொன்னதில்லை. அது ரெண்டும் ஒரு தாவரத்தை குறிச்சு, ஒரு இலையை குறிச்சு சொல்லப்பட்ட ஒரு காரியம். அந்த பழமொழியே வேற. இப்ப நம்ம அதை பேசல. இப்ப புரியுதா? நம்ம அதை தெரியாம மருவி வந்த யானைக்கு ஒரு காலம் பூனைக்கு ஒரு காலம்னு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? பேசிக்கிட்டு இருக்கிறோம். ரைட். அது மாதிரி நம்ம இருதயத்துல நம்மளை அறியாமல சில குணங்கள் என்ன பண்ணிருது? வந்துருது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வந்துருதா? ஆமா, வந்துருது. வெளியில சொல்லாட்டி உள்ளத்திலே சொல்லுவோம், நாசமா போக இந்த மனுஷன். புரியுதா? சில பேர் சொல்லுவாங்க, போவையில அப்படி போகட்டும் அப்படின்னு அப்படியே சொடக்குன்னு அப்படியே என்ன பண்ணுவாங்க? இப்படிலாம் செய்வாங்க. பத்திரிக்கையில எப்படி சொடக்கு முடிப்பாங்க. அதுவும் நிறைய சத்தம் வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு அதுல ஒரு சந்தோஷம் வரும். இப்படி சொடக்கு முடிகிறது மாதிரி என்ன பண்ணுமா, அவங்க அப்படி போயிடுவாங்க. அப்படி சில ஆட்கள் இருக்கு, மண் அள்ளிக்கிற இப்படி தூவி விட்டு இப்படியே போ அப்படிம்பாங்க. இதெல்லாம் இங்க இருந்து வந்த குணந்தாம்புல இருக்கு. அவர் சொல்ல, நான் ஒரு நாள் வரும் எனக்கு, நான் வெயிட் பண்றேன். அந்த நாள்ல என் தகப்பன் துக்கத்தை நான் கொண்டாடுறது போது என் சகோதரனையும் கொண்டுட்டு சேர்த்து துக்கம் கொண்டாடிடுவேன். அதான் எனக்கு நிறைய பேரு அப்படிதான் இருக்காங்க. அந்த வஞ்சம் தீர்க்கக்கூடிய அந்த காரியத்துல இருக்கிறாங்க. அதான் சொல்றாரு, உன் சகோதரன் ஆகிய அந்த அதில் சொல்லும் போது சொல்றாரு, சகோதரனை நான் வந்து என்ன பண்ணுவேன்? கொன்று போடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு அகோர குணம், போர் குணம், வெறுப்பின் குணம், இதெல்லாம் உடையவன் தான் யாரு? ஏசா. இயற்கையா அந்த குணம் உடையவன் இல்ல. அவன் எப்பொழுது கர்த்தரோடு இருக்கிற நெருக்கம் கொஞ்சம் மாறிக்கிட்ட வர வர அவனுக்குள்ள இந்த குணமெல்லாம் என்ன பண்ணிடுச்சு? ஆட் ஆகிக்கிட்டே வந்துச்சு. அதனாலதான் அவன் இஸ்ரவேலை எதிர்க்கிறவனா மாறி போயிட்டான். அந்த சந்ததி இஸ்ரவேலையும் யூதாவையும் எதிர்க்கிற ஒரு சந்ததியாய் மாறிடுச்சு. தேவனுடைய ஜனங்களை எதிர்க்கக்கூடிய ஒரு கூட்டமா மாறிடுச்சு. ரைட். சோ பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு சுபாவத்திலிருந்து கர்த்தர் அவனை விடுவிக்க வேண்டியதா இருந்துச்சு. அதுக்கடுத்து 4வது பாருங்க, 2 நாளாகமம் 25வது அதிகாரம் 14வது வசனத்தை படிங்களேன். அமத்சியா ஏதோமேரை முறிய அடித்து சேயீர் புத்திரரின் தெய்வங்களை கொண்டு வந்த பின்பு அவன் அவைகளை தனக்கு தெய்வங்களாக வைத்து அவைகளுக்கு முன்பாக பணிந்து அவைகளுக்கு தூபம் காட்டினான். பாருங்க, இப்ப அமத்சியா ஏதோமியரை முறியடித்து அடிச்சலிருக்கு. இப்ப அமத்சியா அப்படின்னு சொல்றது நம்ம ஏற்கனவே சொல்லும் போது சொல்லியிருக்கேன், இவன் உறவாடின ஒரு கூட்டம் தான் அந்த கூட்டம். புரியுதா? இவன் இப்ப வந்து என்ன பண்ணியாச்சு அப்படின்னா, இவனுக்கு விரோதமா வந்து இவனை ஜெயிச்சுட்டு இந்த இடத்துக்குள்ள என்னத்தை கொண்டு வந்தாங்க? இப்ப விக்கிரகங்களை கொண்டு வந்தாங்க, விக்கிரக ஆராதனையை கொண்டு வந்தாங்க. செத்தவங்க படத்தை, விக்கிரகங்களுடைய சிலைகளை, படங்களை, இதெல்லாம் தேசத்துக்குள்ள என்ன பண்ணாங்க? கொண்டுட்டு வந்தாங்க. அத இந்த ஏசா என்ன பண்ணானா? கர்த்தருக்கு தூபம் காட்ட வேண்டியவன் இப்ப யாருக்கு தூபம் காட்டுறான்? இந்த சந்ததி வந்து விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டுது. இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்துடுறாங்க, சபைகளுக்குள்ள வந்துடுறாங்க. ஆனா விக்கிரகம் அப்படிங்கிறத அவங்கள விட்டு என்ன பண்றது இல்ல, எடுக்கிறது இல்லை. இன்னும் நிறைய வீடுகள்ல பார்த்தா விக்கிரகம் இருக்கு, மரித்தோர் வணக்கம் இருக்கு, இன்னும் பொல்லாத காரியங்கள்லாம் இருக்கு. கேட்டா எங்க சந்ததி என்ன சொல்லுவாங்க? எங்க அம்மா வீடு, மாமியார் வீடு என்ன சொல்லுவாங்க? அல்லது எங்க பிள்ளைகளுக்கு திருமணம்னு வரும்போது இது தேவை. ஒரு சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தன் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறதற்காக இன்னும் முழுவதும் கிறிஸ்துவுக்குள்ள என்ன பண்ணல, மாறல. சமீபத்தில் ஒருத்தங்க சொன்னாங்க, திருமணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணட்டும், ஞான ஸ்நானம் எடுத்து சபைக்கு இருக்கட்டும். என்ன திருமணம் எப்படி நடத்தணும்? இந்து முறைமையின்படி நடத்தணும். இப்ப போய் ஞான ஸ்நானம் எடுத்தாச்சுன்னா மாப்பிள்ளை அப்படி பார்க்க முடியாது, பொண்ணு அப்படி என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா பைபிள் சொல்லும் போது சொல்லிருக்கு, நீ கர்த்தரை சார்ந்தவனா வரலைன்னா இந்த விக்கிரகமும் உன்னையும் உன் தேசத்தையும் உனக்கு உண்டானவற்றையும் அழித்துரும். இது தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு காரியம். கர்த்தர் அதை வந்து என்ன பண்றாரு, வெறுக்கிறார்.
அதை தன்னிடத்தில் கொண்டு வந்த அந்த விக்கிரகங்களை அவன் வணங்க ஆரம்பிச்சுட்டான், அதை நமஸ்கரிக்க ஆரம்பிச்சுட்டான், அதுக்கு தூபம் காட்ட ஆரம்பிச்சுட்டான். அப்படிதான் அவனுக்குள்ள அந்த குணம் வந்துச்சு. அப்படியே 20வது வசனத்தை படிங்களேன். அதே அதிகாரத்துல, ஆனாலும் அமத்சியா செவிகொடாதே போனான். அவர்கள் ஏதோமின் தெய்வங்களை நாடினது நிமித்தம் அவர்களை அவர்கள் சத்துருக்கள் கையில் ஒப்பு கொடுக்கும்படிக்கு தேவனாலே இப்படி நடந்தது. இப்ப பாருங்க, ஏதோமின் தெய்வங்களை அவன் என்ன பண்றானா, அங்க வணங்க ஆரம்பிச்சிடறான். அது தேவனுக்கு என்ன பண்ணுது, ஏதோமின் தெய்வங்களை நாடினதின் நிமித்தம். இப்ப ஏதோமுக்குள்ள வந்த அந்த விக்கிரகங்களை தேடி போக ஆரம்பிச்சுட்டாங்க. ஏதோமுக்குள்ள வந்த கர்த்தரை அவங்க தொழுது கொள்ளல. இப்ப கர்த்தரை நாடல. இப்ப யார நாட ஆரம்பிச்சுட்டாங்க, ஏதோமில இருக்கக்கூடிய விக்கிரகங்களை அவர்கள் என்ன பண்ணாங்க, ஏதோமின் விக்கிரகங்களை நாடி அதை என்ன பண்ணாங்களாம், அதை வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க, அதை தேட ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால கர்த்தருடைய கோபம் அங்க உண்டாகி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தேவனுக்கு விரோதமான காரியங்களை செஞ்ச உடனே அவங்களை சத்துருக்கள் கையிலே கர்த்தர் என்ன பண்ணாராம், ஒப்பு கொடுத்தார். அப்படி சொல்லி இருக்கு. பாருங்க, எப்பொழுதெல்லாம் ரட்சிக்கப்பட்டு தேவனை தேடின பின்பு ஒரு விக்கிரகம் இருக்கக்கூடிய இடத்துக்கு, விக்கிரக ஆராதனை செய்யக்கூடிய முறைமைகளுக்கு நம்ம போறோமோ, அப்ப நம்ம மேல, நம்ம குடும்பத்தின் மேல ஒரு சாபம் திரும்புது. கடவுளுக்கு விரோதமாய் எழும்பக்கூடிய ஒரு சாபம் திரும்புது. நீங்க குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா, எப்ப உங்க பின்மாற்றம் தொடங்குதோ, நீங்க இந்த பின்மாற்றத்துல இருக்கிறவங்களை பாத்தீங்கன்னா தெரியும். எப்ப அவங்க இருதயத்துல பின்மாற்றம் வந்துச்சோ, அந்த நாள் முதல் அவங்களுக்கு ஒண்ணா எதிர்மறையா ஆட் ஆகிட்டே வரும். வியாதி வரும், பலவீனம் வரும், பொருளாதார பிரச்சனை வரும், இப்படி பல காரியங்கள் அவங்கள சேர்ந்துகிட்டே வரும். சில பேர் சொல்லும் போது சொல்லுவாங்க, நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கரெக்டா வந்துடுறேன், ஆனாலும் என் சீக்கு போக மாட்டேங்குது அப்படின்னு. நான் சொல்லும் போது சொல்றது, நீ ஆலயத்துக்கு உன் சரீரம் உட்காருது, ஆனா உன் மனசு எங்க இருக்கு, இது முக்கியம். இன்னைக்கு ஒரு சிலர் பாத்தீங்கன்னா, என் அண்ணன் புள்ள, என் ஆத்தா புள்ள, என் மாமன் புள்ள, என் மச்சான் புள்ள, எங்க ஆத்தா சந்ததி, எங்க அப்பா சந்ததி, எங்க ஆயா சந்ததி அப்படின்னு சொல்லி அங்க போய் நின்னுருவாங்க. ஆலயத்துல நிக்கிறது மாதிரி அவங்க வீட்டுல நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன்லையும் போய் நின்றுவாங்க. அவங்க வீட்டுல நடக்கக்கூடிய படைக்கப்பட்ட உணவுகளை உட்கார்ந்து நல்ல சப்பனங்கால் போட்டு சாப்பிட்டுருவாங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த விக்கிரக ஆராதனையில இவங்களும் ஒரு ஆளா போய் உட்கார்ந்துருவாங்க. அங்க தூபம் காட்டுற இடத்துல இவங்களும் போய் உட்கார்ந்துருவாங்க. ஏன் அப்படின்னா, என்ன பண்றது, என் அண்ணன் பிள்ளையாச்சே, என் மாமா பிள்ளையாச்சே, என் சொந்தக்காரனாச்சே அப்படின்னு பண்ணி என்ன பண்ணுவாங்க, போய் உட்கார்ந்துருவாங்க. ஆனா அது கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு காரியம். இங்க சொல்லும்போது சொல்லிருக்கு, ஏதோமில இருந்த விக்கிரகத்தை அவர்கள் நாடின போது அவங்கள சத்துருக்களினுடைய கையில ஒப்பு கொடுத்தாராம். அப்ப பாருங்க, இப்ப நீங்க ஏதோமே நாடுனா, குறிகாரர்களை நாடினா, நீங்கள் எப்பொழுதெல்லாம் விக்கிரகங்களை நாடுறீங்களோ, அப்ப விக்கிரக ஆராதனை செய்யாம விக்கிரக ஆராதனை செய்யற இடங்களுக்கு நீங்க போய் நின்னாவே அது கர்த்தருக்கு பிடிக்காத காரியம். புரியுதா? சில பேர் சொல்லுவாங்க, நாங்க கும்பிடுறது இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, நீங்க கும்பிட வேண்டாம், நீங்க அங்க எதையும் திங்க வேண்டாம், ஆனா எங்க இடத்துக்கு நீங்க என்ன பண்ணுங்க, வந்துரு, நீ பிள்ளையா நின்று, நீ மருமகளா நின்று, நீ மருமகனா நின்று, நீ குடும்பத்துல ஒரு நபரா நின்று, நீ மொட்டை அடிக்க வேண்டாம், உட்கார்ந்துரு அப்படிம்பாங்க. புரியுதா? அந்த இடத்திற்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, போகவே கூடாது, சொல்லிடணும். விக்கிரகங்கள் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு நான் வரமாட்டேன் அப்படி சொல்லிடணும். அதனால நீங்க கோடிக்கணக்கான ரூபாய்கள் வந்தாலும், அதான் நான் ஆராதனை நேரத்துல சொல்லும் போது சொன்னேன், நீ இயேசுவை விட்டுட்டு வந்துட்டீங்கன்னா உன்னை ஜமீனா மாத்துறேன், நில ஜமீன்தாரா உன்னை நான் மாத்துறேன், எல்லா நிலத்தையும் உனக்கு எழுதி தர்றேன், எனக்கு இருக்கக்கூடிய அத்தனை வீட்டை எழுதி தர்றேன், சொத்துக்களை எழுதி தர்றேன், நீ ராஜா மாதிரி இருக்கலாம் அப்படி கூப்பிட்டாராம். ஆனா இவர் போகல. அவர் சொல்றாரு, போகாம திருப்பி வந்து சாக்கடை இருக்குல்ல, அந்த மூடியை திறந்துட்டு அது உள்ள இறங்கி அந்த பெரிய மூங்கில் குச்சி வச்சு அதை குத்தி சுத்தம் பண்ற வேலை 50 ரூபா 60 ரூபாய்க்காக 2007 வருஷத்துல செஞ்சாராம். ஆமென். இப்ப புரியுதா? இப்ப பாருங்க, இந்த 50 ரூபா 60 ரூபாய்க்காக ஒரு மூங்கில் குச்சி எடுத்துக்கிட்டு சாக்கடைக்குள்ள இறங்கி அந்த நாத்தத்துக்குள்ள வேலை செய்யணும்னு தேவையில்லை.
இயேசு வேணான்னு சொன்னா, இயேசு வேணும்னு சொன்னா அந்த சாக்கடைக்கு போகணும். இது எப்படி இருக்கு பாருங்க. நீ இயேசு வேணும்னா எங்க போகணும்? சாக்கடைக்கு போகணும். ரோட்ல நின்று டெய்லி கூலிக்கு போகணும். புரியுதா? வேலை கிடைச்சா போச்சு, கிடைக்கலன்னா இல்ல. 3 நேர சாப்பாடு உனக்கு இல்ல, சொந்தக்காரங்க உனக்கு சாப்பாடு கொடுக்கல, வெளியில விரட்டிட்டாங்க, பெற்றோர்கள் யாரும் என்ன பண்ணல, இதுக்கு ஆதரவா இல்ல. இந்த சூழ்நிலையில எது வேணும் அப்படின்னா, அச்சரார் இயேசு வேணும்னு நின்னதுனால கர்த்தர் இன்னைக்கு என்னை உயர்த்தி மிராஸ்தாராய் வச்சிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, எது வேணும் அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் கேட்கிற போது, எனக்கு சொத்தோ பத்தோ சொந்தமோ பந்தமோ ஜாதியோ மதமோ இனமோ அல்ல, எனக்கு யாரு வேணும்? கர்த்தர் வேணும். கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் அவர் என்ன பண்றாரு? காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். விக்கிரகத்தை விட்டு வந்தாச்சு, இனி விக்கிரகத்துக்கு எனக்கு என்ன கிடையாது? பங்கு கிடையாது. தைரியமா சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கணும்? அந்த தைரியம் இருக்கணும். அதனால ஒரு வருமானம் போகுதா, போகட்டும். அதனால ஒரு சம்பளம் போகுதா, போகட்டும். ஒரு வேலை போகுதா, போகட்டும். ஒரு சொத்து போகுதா, போகட்டும். ஆமென். சில நேரத்தில் சொல்லுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, என்ன ஏசு ஏசுன்னு போய் பெரிய காரியத்தை இது பண்றீங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, வாலிப பிள்ளையா இருக்கும்போது, நான் படிச்சிட்டு இருக்கும்போது எங்க அக்காவுக்கு திருமண காரியங்கள் ஏற்பாடு செஞ்சாங்க. இப்ப பின்புலமங்கள் எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க. ரோமன் கத்தோலிக்கத்துல பெரிய பெரிய ஆட்கள். மாப்பிள்ளைன்னு பார்த்தா எல்லாம் மிராஸ்தார் மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் கேட்கிறாங்க. ஆனா ரட்சிக்கப்படல. இப்ப ரட்சிக்கப்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா சொற்பமான மக்கள் தான் என்ன பண்ணாங்க? ரட்சிக்கப்பட்டு இருந்தாங்க. அன்னைக்கு எங்களுக்கு இந்த அளவுக்கு தெரியாது. சபையின் காரியங்கள், சபையின் ஒழுங்குகள் இதெல்லாம் தெரியாது. அன்னைக்கு ஃபாதரோட சேர்ந்து பாட்டு பாடிட்டு ஏதோ அங்கே பைபிளை படிச்சுட்டு நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவேன்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்ச நாட்கள். புரியுது? ஆராதனை காரியங்கள்ல சர்ச்சுக்கு போகணும், தசமபாகம் கொடுக்கணும், காணிக்கை கொடுக்கணும், அங்க போய் ஒழுங்கா டைமிங்க்கு போகணும், டைமிங்க்கு முடிகிறதுக்கு முன்னாடி வெளில வரக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சில ஒழுங்குகள் தான் தெரியும். அப்ப திருமண காரியங்கள்னு வரும்போது எல்லாம் என்ன தெரியுமா சொன்னாங்க? நீ இயேசுவை தேடி போனதுனாலதான் உனக்கு இப்படி ஒரு பிள்ளைக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்குது. அன்னைக்கு அவர் வெறும் 1500 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தார். வெறும் 1500 ரூபாய் தான். நான் ஏற்கனவே சொல்லும் போது உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அந்த சூழ்நிலை எல்லாம் பாதகம் போலதான் இருக்குது. அந்த நாட்கள்ல ஒரு குடும்பத்தை ரன் பண்ணணும்னாவே அம்மா வீட்டு சைட்ல இருந்து ஏதாவது கொடுத்தாதான் அவங்க தனியா என்ன பண்ண முடியும்? ரன் பண்ண முடியும். அதான் அந்த சூழ்நிலை. புரியுதா? ஒரே காரியம் எங்க கண்ணுக்கு தெரிஞ்சது இயேசு. ஆமென். ஒரே காரியம் இயேசு. ஆனா இன்னைக்கு கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு யாரும் கொடுக்க தேவையில்லை, அவங்களுக்கு போதுமான அளவுல கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்ப எங்க ஊரை விட்டு எங்களை ஒதுக்கி வைக்கிறேன்னு சொன்னாங்க. புரியுதா? அதே சார்லஸை இன்னைக்கு அந்த ஊருக்கு ஒரு முறை வந்துட்டு போ சொல்லுன்னு எங்க சொந்தக்காரங்க சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, கர்த்தரை தேடின போது கர்த்தர் இந்த மனிதனை ஆசீர்வதிக்கிற விதம் இப்படிதான் இருக்கும். ஆனா விக்கிரகத்தை தேடி போனா எதிரிகளினுடைய கையில என்ன பண்ணுவாரா? ஒப்பு கொடுப்பார். விக்கிரகம் வேணும்னு போன என்னுடைய சந்ததியார்கள், சொந்தக்காரங்களே பயங்கரமான பிரச்சனைகளிலையும் வியாதிகளிலையும் அகப்பட்டு இருக்கிறதை நான் பார்க்கிறேன். எங்களுக்கு வியாதி இல்லை அப்படின்னு இல்லை, வியாதி வந்தாலும் அது என்ன பண்ண மாட்டேங்குது? மேற்கொள்ள மாட்டேங்குது. மரணம் நம்மை பிடிக்க மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா, நியமிக்கப்பட்ட நாள் வரையில இந்த பூமியில நீங்க வாழணும் அப்படிங்கிறத அது முன்குறிச்சு சொல்லி கொடுக்குது. எனவே பாருங்க, ஏசாவினுடைய இந்த சந்ததி இப்ப விக்கிரகத்தின் பக்கமா என்ன பண்ணிட்டாங்க? அவங்க சார்ந்து போயிட்டாங்க. அதுக்கடுத்து நீங்க பாத்தீங்கன்னா எரேமியாவின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 3வது வசனத்தின் பக்கமா வாங்களேன். அவைகளை எருசலேமுக்கு சீதேக்கியா ராஜாவினிடத்தில் வரும் ஸ்தானாதிபதிகள் கையிலே ஏதோமின் ராஜாவுக்கும் மோவாபின் ராஜாவுக்கும் அம்மோன் புத்திரரின் ராஜாவுக்கும் தீருவின் ராஜாவுக்கும் சீதோனின் ராஜாவுக்கும் அனுப்பி அவர்கள் தங்கள் எஜமான்களுக்கு சொல்லும்படி கற்பிக்க வேண்டும் என்று
இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் பூமியையும் மனுஷனையும் பூமியின் மேலுள்ள மிருக ஜீவன்களையும் என் மகா பலத்தினாலும் ஓங்கி அப்படியே 9வது வசனத்துக்கு வந்துருக்கு. பாபிலோன் ராஜாவை நீங்கள் சேவிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிற உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் உங்கள் குறிகாரருக்கும் உங்கள் சொப்பனக்காரருக்கும் உங்கள் நாட்பார்க்கிறவர்களுக்கும் உங்கள் சூனியக்காரருக்கும் நீங்கள் செவிகொடாதிருங்கள். சோ இப்ப பாருங்க, இவங்க இந்த ஏதோமியர்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, எதிராய் சொல்லக்கூடிய தீர்க்கதரிசிகள், சாதகமா கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு சாதகமா இல்ல, கர்த்தரை ஆராதிக்கிறதற்கு விரோதமாய் இருக்கக்கூடிய தீர்க்கதரிசிகளையும், அதுக்கடுத்து குறி சொல்லுகிறவர்கள் அவர்களை நம்பினாங்க, அதுக்கடுத்து சொப்பனக்காரர்களை நம்பினாங்க, அதுக்கடுத்து நாள் பார்க்கிறவர்களை நம்பினாங்க, சூனியக்காரர்களை நம்பி அவர்களுக்கு செவி கொடுக்கிற வேலையை செஞ்சாங்க. புரியுதா? இன்னைக்கும் நிறைய பேருக்கு நாள் பார்க்கிற பழக்கம், இனம் பார்க்கிற பழக்கம், இந்த பழக்கங்கள் எல்லாம் இருக்குதா? பக்கத்துல கேளுங்க, இருக்குதா? இப்ப மண்டே வேகமா ஆட்டுவோம், முகூர்த்த நாள் இருக்குதா? சில பேர் சொல்லுவாங்க காலையில 7 to 5 to 7 பாஸ்டர் அப்படிம்பாங்க. ஏன் 5 to 7? ஒரு குறிப்பிட்ட டைம் சொல்லுவாங்க, பர்டிகுலர் அந்த டைம் பாஸ்டர் அப்படிம்பாங்க. நான் ஆரம்பத்துல எல்லாம் நினைச்சுக்கிறது அந்த டைம் அவங்களுக்கு வந்து மக்கள்லாம் வந்து போக எளிமையா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறது. அப்புறம் பார்த்தா அப்புறம் தான் ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் ஒரு தமிழ் காலண்டர் எடுத்து நீங்க என்ன பண்ணுங்க, இந்த நாள் கேட்கிறவங்க டைம் பர்டிகுலரா டைம் கேட்கிற ஆட்களுக்கு நீங்க அதை எடுத்து பாருங்க, உங்களுக்கு விஷயம் தெரியும் அப்படின்னு. அப்ப ஒரு நாள் எடுத்து பார்த்தா அவங்க கேட்கிற டைம் கரெக்டா அந்த நல்ல நேரம் போட்டிருக்கும் பாருங்க, அது போட்டிருக்கோம், அந்த 5 to 7 போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் கறி நாள், அந்த நாள் இந்த நாள்னு போட்டிருக்கோம். ஆமா, ராகு கேதம் என்னென்னமோ இருக்கும், அதெல்லாம் நம்மளுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, அப்படி இருக்கும். இப்ப பாருங்க, இவங்களுக்குள்ள இந்த ஏதோமியருக்குள்ள, இந்த ஏசாவின் சந்ததியாருக்குள்ள இருந்த குணம் பாத்தீங்கன்னா, அவங்க எதா இருந்தாலும் கர்த்தரிடத்துல கேட்கிற பழக்கம் இல்ல, ஒரு தீர்க்கதரிசிட்ட போய் கேட்கிற ஒரு பழக்கம் இருந்துச்சு. ஆனா பைபிள படிக்கிறவங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா பைபிள் அட்டாட்டையா படிக்கிறாங்க. ஆனா எனக்கு என்ன சொல்றாருன்னு போய் ஏதாவது ஒரு தீர்க்கதரிசிட்ட நிக்கிறாங்க. எனக்கு என்ன சொல்றாருன்னு முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கறது இல்ல, எனக்கு என்ன சொல்றாருன்னு சொல்லி பைபிள்ல கேட்கறது இல்ல. எனக்கு என்ன சொல்றாருன்னு கொஞ்சம் ஜெபம் பண்ணி சொல்லுங்க அப்படி சொல்றது. சில பேர் எனக்கு போன் பண்ணுவாங்க, போன் பண்ணிட்டு பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணி ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க அப்படின்னு. நான் சொல்றது, நான் மீடியேட்டர் எல்லாம் கிடையாது. உன் பசிக்கு நான் வந்து என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. எனக்கு என்ன சொல்றாருன்னு நான் கேட்டுக்கிறேன், உனக்கு என்ன சொல்றாருன்னு நீங்க தான் என்ன பண்ணணும், கேட்கணும் அப்படி சொல்லிடுறது. ஏன் அப்படின்னா, நீங்களும் அதே கர்த்தரை தான் ஆராதிக்கிறீங்க, நானும் அதே கர்த்தரை தான் ஆராதிக்கிறேன். என்னோடு பேசுகிற ஆண்டவர் உங்களோடு பேச மாட்டாரா? ஆமென். இது தெளிவா வந்து இருக்கணும். என்ன சொல்றாரு, என்ன சொல்றாரு, என்ன சொல்றாரு, என்ன சொல்றாரு, இப்படி போனீங்கன்னா நீங்க இந்த ஏதோமியரின் கூட்டத்தில் இருக்கிறீங்க. இந்த ஏசாவின் சந்ததியாய் வழி வந்த ஏதோமியர் கூட்டத்துக்குள்ள இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்ப முதல்ல உங்களுக்கு நீங்க ஜெபம் பண்ணி முடிவு எடுக்கணும். நீங்க ஒரு கான்பிடண்டா ஒரு முடிவு எடுக்கணும். நான் சில பேர்கிட்ட சொல்றது, உங்களால ஒரு முடிவு எடுக்க முதல்ல முடியும். ஜெபம் பண்ணி ஒரு கான்பிடண்டா, நான் இதை படிக்க போறேன், நான் இப்படிப்பட்ட வேலையில இருப்பேன், கர்த்தர் என்னை இப்படி வச்சிருப்பாரு, என் திருமணம் இப்படிதான் இருக்கும், நான் இப்படிப்பட்ட இந்த சபையில தான் இருப்பேன், என்னுடைய வாழ்க்கை முறை இப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க என்ன பண்ணணும், ஒரு தீர்மானம் எடுத்து நீங்க க்ரோ ஆகணும், நீங்க வளரணும். பைபிள் படிங்க அப்படின்னு படிக்கிறது, அப்புறம் முடி வச்சுக்கிறது. திருப்பி யாராவது ஒருத்தங்க பைபிள் படிங்கன்னா தான் என்ன பண்றது, படிக்கிறது. அப்படி இருக்கக்கூடாது. என் சுயமா அந்த காரியத்தை நானே முடிவெடுக்கிறவனா இருக்கணும். ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இன்னைக்கு என் வாழ்க்கையில நீங்க விரும்பாத யாரையும் சந்திக்க கூடாது அப்படி காலையில சொல்லணும். சொல்றீங்களா? ஏற்கனவே சொல்லி கொடுத்தமே. எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். வெரி குட். நிறைய கை இப்ப உயர ஆரம்பிச்சிருச்சு. காலையில எழும்புனவன ஃபர்ஸ்ட் சொல்லணும், உமக்கு பிடிக்காதவங்களை நான் பார்க்க கூடாது, உமக்கு பிடிக்காதவர்களோடு நான் பேசக்கூடாது, உமக்கு பிடிக்காத இடத்துக்கு நான் போகக்கூடாது,
உமக்கு பிடிக்காத யாரும் ஏன் இடத்துக்கும் என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. அது எப்படி? அவருக்கு பிடிக்காத ஆட்கள் வரலைன்னா எனக்கு எப்படி பிசினஸ் நடக்கும், எனக்கு எப்படி வேலை கிடைக்கும், எனக்கு எப்படி இது நடக்கும்? பிடிக்காத ஆட்கள் மத்தியில தானே நான் வேலை பார்க்கிறேன் அப்படின்னா, நீங்க அந்த மத்தியில வேலை பார்த்தாலும் அந்த இடத்துல நீங்க பிசினஸ் பண்ணினாலும் உங்களுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லாமல் அந்த அந்த சந்திப்பு இருக்கும். அவங்க வந்து உங்கள்ட்ட பொருள் வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க, மற்ற காரியத்தை குறித்து பேச மாட்டாங்க. ஆனா நீங்க இப்படி ஜெபம் பண்ணலைன்னா தேவையில்லாத காரியத்தை பேசுவாங்க. ஏற்கனவே இந்த ஜெபம் பண்ணும் போது அண்ணன் எப்படி பாதுகாக்கப்பட்டாருன்னு ஒரு சாட்சியை சொல்லியிருக்காரு. ஜெபம் பண்ணாம போய் எப்படி மாட்டிக்கிட்டாரு, ஜெபம் பண்ணிட்டு போய் எப்படி தப்பிச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி. இப்படிதான். சோ இப்ப இந்த வார்த்தைகளை எல்லாம் நீங்க சொல்லி பழகணும். அப்படி சொல்லி பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசி தேவையில்லை, உங்களுக்கு ஒரு குறிகாரர்கள் தேவையில்லை, உங்களுக்கு ஒரு சொப்பனக்காரர்கள் தேவையில்லை, உங்களுக்கு ஒரு நாட்பார்க்கிறவர்கள் தேவையில்லை, ஒரு சூனியம் பண்ணுகிறவர்கள் உங்களுக்கு தேவையில்லை. புரியுதா? சில பேர் சொல்லும்போது சொல்லுவாங்க எல்லாம் சரிதான், ஏசு ஏசுன்னு சொல்லிக்க, ஆனா அந்த கோயில்ல போய் ஒரு காசை மட்டும் கட்டி போட்டு வந்துரு, நீங்க கும்பிடவெல்லாம் வேண்டாம், அங்க போய் கையை நீட்டி அவங்க கொடுக்குற அந்த பிரசாதத்தை வாங்கி என்ன பண்ணிரு, தின்னுட்டு வந்துரு, நீ போவெல்லாம் வேண்டாம். சில பேர் இருக்காங்க, சில விசுவாசிகள் இருக்காங்க, இவங்க போக மாட்டாங்க, வேற ஆட்களை அனுப்பி அங்க போடுற சாப்பாடு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து இவங்க வீட்டுல உட்காந்து மூக்கு பிடிக்க தின்றுவாங்க. நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்ப ஏதோமியருக்குள்ள இருந்த ஒரு குணம் என்ன அப்படின்னா, அவங்களை அறியாமலே இந்த காரியம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. அவனுக்குள்ள கொலவெறி வந்துருச்சு, அவனுக்குள்ள வெறுக்கிற குணம் வந்துருச்சு, அவனுக்குள்ள பழி வாங்கக்கூடிய அந்த எண்ணம் வந்துருச்சு, குரோதத்துவம் அப்படி சொல்லுவோம்ல, ஒரு கொடூரமான எண்ணம் அவனுக்குள்ள வந்துருச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விக்கிரக ஆராதனை அவனுக்குள்ள வந்துருச்சு. இப்படி பல காரியங்கள் என்ன பண்ணுச்சுன்னா அப்படியே ஆட் ஆகிட்டே போச்சு, ஆட் ஆகிட்டே போச்சு. அப்படி போகும்போது அவனால எதையும் என்ன பண்ண முடியல, சரி பண்ண முடியல, ஒழுங்கு பண்ண முடியல. அவனுடைய சூழ்நிலைகள் எல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமா என்ன பண்ணிருச்சு, மாறி போயிடுச்சு. அவன் ஏன் அப்படி இருந்தான் அப்படிங்கறத அவனாலேயே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவனுடைய சூழ்நிலைகள் மாறி இருந்ததை நீங்க பார்க்கலாம். அப்ப அப்படியே நீங்க வந்து பாத்தீங்கன்னா, நீங்கள் செவி கொடாதிருங்கள், நான் உங்களை உங்கள் தேசத்திலிருந்து துரத்தப்படுகிறதற்கும் உங்களை துரத்தி விடுகிறதற்கும் நீங்கள் அழிகிறதற்குமாக அவர்கள் உங்களுக்கு பொய்யான தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். இவங்கெல்லாம் உங்க மேல உங்களை வாழ வைக்கிறதுக்கு சொல்லல. அவங்க கர்த்தருடைய பிள்ளைகள் நல்லா வாழணும் அப்படிங்கிறதற்காக நீ இங்க வா, இதை செய்யி, இந்த விக்கிரக கோயிலுக்கு போ, இங்க கூத்தாட போ, இங்க இதை பண்ண போ, இத கூத்து பார்க்க போ அப்படின்லாம் சொல்றாங்க. அப்படின்னா இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்களாம்? உங்களை வாழ வைக்கிறதுக்கு இல்ல. நல்லா தெரியணும். பைபிள் சொல்லும்போது நான் உங்களை உங்கள் தேசத்திலிருந்து துரத்தப்படுகிறதற்கும், ஃபர்ஸ்ட் உங்களுக்குன்னு இருக்கிற இடத்திலிருந்து உங்களை துரத்தணும். இதுக்குதான் குறி, நாலு, நட்சத்திரம், ஜோசியம், மந்திரம் இதெல்லாம் இருக்கு. ரெண்டாவது உங்களை துரத்தி விடுகிறதற்கும், ஒண்ணு நீங்களா துரத்தப்படுறதுக்கு, நீங்களா அந்த இடத்தை விட்டு துரத்தப்பட்டு போகிறதுக்கு, இன்னொன்னு உங்களை யாராவது துரத்தி விடுகிறதற்கும், அதுக்கடுத்து மூணாவது சொல்ற நீங்கள் அழிகிறதற்குமாக அவர்கள் உங்களுக்கு பொய்யான தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். மூணாவது நீங்க அழிஞ்சிடணும், உங்க சந்ததி அதோட முடிஞ்சிடணும், இதுக்கு மேல நீங்க வளரக்கூடாது. இப்படி வளராம இருக்கிறதற்கும் உங்களுக்கு என்ன பண்றாங்க, பொய்யான தீர்க்க தரிசனம் சொல்றாங்களாம். அப்ப நாள் பார்க்கிறது, நட்சத்திரம் பார்க்கிறது, ஜோசியம் பார்க்கிறது, குறி பார்க்கிறது, கோடாங்கி பார்க்கிறது, அந்த விக்கிரக ஆராதனை இடங்களில போய் நிக்கிறது, அதை படைச்சதை சாப்பிடுறது, இந்த காரியங்கள் எல்லாம் சில ஆட்கள் பாத்தீங்கன்னா பேசும்போது அப்படியே பயங்கரமா ஏசுதா அப்படின்னு பேசுவாங்க. ஆனா உள்ள ஒண்ணுமே இருக்காது, சம்பந்தமே இருக்காது. ஆனா சபையில பாத்தீங்கன்னா ஐயா ஆடா ஊரா அப்படிம்பாங்க. ஆனா கர்த்தருடைய நாட்கள்ல நம்ம இதை வந்து தெளிவா என்ன பண்ணணும், புரிந்து கொள்ள வேண்டியவர்களா இருக்கு. நீங்க துரத்தப்படக்கூடாது, நீங்கள் துரத்துண்டு போகக்கூடாது, நீங்கள் துரத்தப்படக்கூடாது, அதுக்கடுத்து நீங்கள் அழிந்து போகக்கூடாது. இதுக்குதான் ஆண்டவர் உங்களை சபையில கொண்டு வந்து வச்சு இஸ்ரவேலின் தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது. ஆமென். இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறது தான் கர்த்தருக்கு என்னது, பிரியம். நீங்க தான் இஸ்ரவேல்.
உங்களை ஆசீர்வதிக்கிறது தான் கர்த்தருக்கு பிரியம். ஆனா உங்கள் விரோதியாயிருக்கிற சத்ருவுக்கு உங்களை அழிக்கிறதும் உங்களை துரத்துறதும் தான் விருப்பம். இதுக்கு எதுல நீங்க வீக்கோ அதை கொண்டு வந்து உங்களுக்குள்ள நுழைக்கும். சத்ருக்கு நல்லா தெரியும் நீங்க எதுல வீக்கு, எதுல பலவீனமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு நல்லா வந்து என்ன பண்ணும் தெரியும். புரியுதா? உங்களுடைய குணம் அவங்களுக்கு என்ன பண்ணும் நல்லா தெரியும். சில ஆட்களுக்கு இப்படி சாக்லேட்டை காட்டினா போதும். சின்ன பிள்ளைங்க பாத்தீங்கன்னா சில ஆட்களுக்கிட்ட வந்து நீங்க சாக்லேட் காட்டினீங்கன்னா போதும். சில ஆட்களுக்கு சாக்லேட்டுக்கு திரும்பியே பார்க்காது, அதுக்கு பிஸ்கட் காட்டணும். புரியுதா? சில ஆட்களுக்கு இது ரெண்டுமே செட்டுப்படி ஆகாது, அதுகளுக்கு ஏதாவது ஒரு பொம்மையை காட்டணும். சில ஆட்கள் இருக்கிறாங்க ஒரு சின்ன பொம்மையை வச்சுட்டு இப்படி டிங் டிங்னு ஆட்டினா போதும், பின்னாடியே இப்படி இப்படி ஆட்டிக்கிட்டு வந்துருவாங்க. இப்ப இருக்கிறவங்களுக்கு செல்போனை காட்டினா போதும். ஆமா, ஒரு நல்ல டச் போன், பெரிய போனை அப்படி தூக்கி காட்டி அப்படியே அப்படியே அப்படி ஒரு விளையாட்டு ஒரு கேம் ஆன் பண்ணி அல்லது ஒரு பொம்மை படத்தை ஆன் பண்ணி அப்படி காட்டி அப்படியே நான் உனக்கு தர்றேன் நீ வந்து என்னன்னு இப்படி செய்கை காட்டினீங்கன்னா போதும், பின்னாடி அப்பாவது ஆத்தாவாதுன்ட்டு விட்டுட்டு வந்துடும் அது பாட்டில். நீங்க தெளிவா அந்த காரியத்தை என்ன பண்ணணும் புரிஞ்சுக்கணும். அது மாதிரி உங்க வீக் என்னன்னு அதுக்கு தெரியும், உங்களுடைய பலவீனம் என்னன்னு அதுக்கு தெரியும். அது உடனே என்ன பண்ணிடும்னா அதை அந்த காரியத்தை அப்படியே கொண்டு வந்து காட்டும். அது சம்பந்தப்பட்ட சில செய்திகளை உங்களுக்கு கொண்டு வந்து காட்டும், அது சம்பந்தப்பட்ட பிரசங்கங்களை உங்களுக்கு காட்டும், அது சம்பந்தப்பட்ட ஊழியக்காரர்களை உங்களுக்கு என்ன பண்ணும் அது அறிமுகப்படுத்தும். ஒரு 2-3 செய்தி வந்து பாத்தீங்கன்னா நீங்க விரும்ப உங்க சர்ச்சில் பிரசங்கம் பண்றது மாதிரியே செய்தி வரும். நீங்க அதை அப்படியே பார்க்க ஆரம்பிச்சு மூழ்கின பின்னாடி உங்க சர்ச்சை விட்டு உங்களை தூரமா கொண்டு போகிறதுக்கு என்ன செய்தி இருக்கணுமோ அது அதுல இருக்கும். உங்க பொருளாதார ஆசீர்வாதத்தை தடுக்கிறதுக்குரிய காரியங்கள் அதுல இருக்கும். நான் தான் நிறைய பேர் அன்னைக்கு கூட சொல்லும் போது சொன்னேன், வெள்ளியில நைட் பிரேயர்ல சொல்லும் போது சொன்னேன், இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா உங்க குடும்பத்தை குறை சொல்லி இப்படியா பண்றாங்க அப்படியா பண்றாங்க அதையா பண்றாங்க, நீ எல்லாம் நீ அதுக்கு லாயக்கே இல்லை, நீ யாரு ஊ அப்படிம்பாங்க. அப்படி ஒருத்தங்க பேசுனாங்கன்னாவே உங்களுக்கு குழி நோண்டுறாங்கன்னு அர்த்தம், உங்களை எங்கேயோ கொண்டு போய் கவுத்து விட போறாங்கன்னு அர்த்தம். தேவையில்லாம மண்டையெல்லாம் அங்க கொண்டு போய் என்ன பண்ணக்கூடாது நீட்டக்கூடாது. உங்க அம்மா சரியில்லை, உங்க அப்பா சரியில்லை, உங்க குடும்பம் சரியில்லை, உங்க சபை சரியில்லை அப்படின்னு சொன்னாவே என்ன உங்களை துரத்தி விடுகிறதுக்கும் துரத்தப்படுகிறதற்கும் நீங்கள் அழிக்கப்பட்டு போகிறதற்கும் இந்த பொல்லாத ஆவி வழி செய்துன்னு நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். நல்ல நல்ல டீப்பா உங்களுக்கு இந்த காரியத்தை வந்து புரிஞ்சுக்கணும். அவங்க சொல்லும் போது சொல்லுவாங்க, இந்த கல்யாணத்தை மட்டும் பண்ணிக்கிட்டு அப்புறம் நீ எப்படியோ இருந்துக்க அப்படிம்பாங்க. இதுல மட்டும் எங்க எங்க நான் சொல்றதை நீங்க என்ன பண்ணு கேளு, இதுல மட்டும் வா, இதுல மட்டும் கொஞ்சம் இறங்கி வா அப்படி சொல்லுவாங்க. இன்னைக்கு நிறைய இடத்துல நடக்கிறது அப்படிதான். அதுக்கு மிஞ்சி போனா உனக்கு கல்லறை தர மாட்டோம், உனக்கு கல்லறை தர மாட்டோம், கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம். நாங்க ரோமன் கத்தோலிக்கத்தில் இருக்கையில எங்களுக்கு சொன்ன 2 காரியம் அதுதான். அப்ப எங்களுக்கு முக்கியம் இது 2 தான். நாங்க வேற என்ன தரலைன்னு சொன்னாலும் போ அப்படின்னு சொல்லிடுவோம். 2 காரியம் எங்களை வந்து அப்படியே நிப்பாட்டும். ஒண்ணு என்னது கல்யாணம், இன்னொன்னு கல்லறை. புரியுதா? இது 2 தான். இது 2 சொல்லி ஈஸியா ஏமாத்துவாங்க. ஆனா ஒரு நாள்ல இந்த கல்யாணமும் வேண்டாம் உன் கல்லறையும் வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்டு வெளியில வந்தோம். புரியுதா? இன்னைக்கு கல்யாணமும் ஆண்டவர் பண்ணி வச்சதோட விடல, கல்யாணத்தை பண்ணி வைக்கிற ஆளா மாத்திட்டார், திருமணத்தை பண்ணி வைக்கிற நபரா மாத்திட்டார். கல்ற ஒரே ஒரு ஊர்ல உள்ள ஒரு சின்ன கல்ற எனக்கு வேண்டாம் போ கல்ற எல்லாம் எனக்கு வேண்டாம் போ அப்படின்ட்டு விட்டு வந்தோம். இப்ப எங்க போனாலும் கல்ற தோட்டம் இருக்கு. ஆமென். இப்ப ரசிக்கப்பட்ட மக்கள் எங்க வேணும்னாலும் போய் புதைச்சுக்கிற அளவுக்கு அங்கங்க அதற்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. சில ஊர்களில் இருக்கிற பிரச்சனையையும் ஃபேஸ் பண்ணி எனக்கு அவைகளுக்குமான வாசல்களை என்ன பண்ண இருக்கு திறப்பு உண்டாகணும்னு சொல்லி முயற்சி எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எதுக்கு அப்படின்னா இது ஒண்ணுதான். இந்த 2வது சொன்னமே கல்ற, இது நம்ம இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா தூக்கி கொண்டு போய் பொதுவான இடத்துல ஒரு இடத்துல ஒரு கட்டில உட்கார வச்சுட்டீங்கன்னா ராணுவ மரியாதையோட அவனே எடுத்து கொண்டு போய் என்ன பண்ணுவான், குண்டுகள் முழங்க கொண்டு போய் நம்மளை புதைச்சிருவான். ஏன் அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் போன நாத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க.
அது கொஞ்சம் அப்படி வாசனை கூட ஆரம்பிச்சிருச்சுன்னு வைங்க, அங்க இருக்கிற ஊருக்காரங்களே கேட்பாங்க, எப்படியா எடுக்கணும், எனக்கு இந்த இடத்துல நீ இடம் கொடுத்தீங்கன்னா தான் நாங்க புதைப்பேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. புரியுதா? சமீபத்தில் ஒருத்தர் சொல்லும்போது சொன்னேன், ஐயா நீ வில்லங்கம் பண்ணாத, வில்லங்கம் பண்ணா கொண்டு வந்து உன் வீட்டு வாசல்ல வச்சிருவேன், நீ இடம் கொடுக்கறது வரலும் அங்கதான் இருக்கும் அது. ஆமா, நாத்தம் வந்தாலும் என்ன பண்ண முடியாது, நீ நகராட்சியை கூப்பிட்டாலும் யாரை கூப்பிட்டாலும் அப்புறப்படுத்த முடியாது அப்படின்னு பேசணும். புரியுதா? எதுக்கு அப்படின்னா அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா உலகம் பயந்துரும், கொடுத்துரும். ஆனா நம்மளுக்குள்ள ஒரு பயத்தை உண்டாக்குகிறதற்கு, எங்களுக்குள்ள பயத்தை உண்டாக்குறதற்கு இந்த பிரிவினர் பயன்படுத்தின வார்த்தை கல்யாணம், கல்ற தோட்டம். என்னமோ அந்த தோட்டத்துக்குள்ள கொண்டு போய் வச்சாதான். புரியுதா? இப்ப சமீபத்தில் கூட நாங்க கல்ற தோட்டத்தை பத்தி ஒரு நாள் பேசிக்கிட்டு இருந்தோம். எதுக்கு அப்படின்னா இந்த செயல்கள் நம்மளை என்ன பண்ணுதுன்னா, ஏன் வேற இடத்துல புதைச்சோம்னா நம்மளுக்கு நம்ம பாடி அதுக்குள்ள அழுகாதா, இல்ல உயிர்த்தெழுதலினால உயிர்த்தெழாதா? நம்ம மண்டையில் அப்படி வந்துருச்சு, இங்கதான் இருக்கணும், இதுக்குள்ளதான் இருக்கணும், இங்கதான் போடணும் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. கொரோனா நாள்ல எங்கேயோ நோண்டிட்டு புதைச்சாங்க. அவங்கெல்லாம் எங்க தகப்பனோட தாயோட கொண்டு போய் புதைச்சாங்க? எங்க கொண்டு போய் பாரம்பரிய கல்லறையில புதைச்சாங்க? எங்க கொண்டு போய் கிறிஸ்துவ கல்லறையில புதைச்சாங்க? அப்படிலாம் கிடையாது. ஏதோ காட்டு பகுதியில் கொண்டு போய் சிலதெல்லாம் அள்ளி கடல்லையே போட்டாங்க. அதுவே பெரிய சர்ச்சையெல்லாம் வந்துச்சு. மொத்தமா ஜேசிபி வச்சு குழிய நோண்டி ஏதோ ஒரு இடத்துல பள்ளத்துல போட்டு புதைச்சாங்க. பைபிள் சொல்லிச்சு, நிலம் தன்னிடத்தில் உள்ளவங்களை ஒப்பு கொடுக்கணும், நீர் தன்னிடத்தில் உள்ளவங்களை ஒப்பு கொடுக்கணும். சோ இதெல்லாம் சொல்லி யாரும் என்ன பண்ணக்கூடாது, நம்மளை கிறிஸ்துவை விட்டு வெளியில கொண்டு வரக்கூடிய மூட நம்பிக்கைகள், மூட பழக்க வழக்கங்களை கொண்டு வரக்கூடாது. ஏதோமேருக்குள்ள இருந்த ஒரு பெரிய காரியமே இந்த மூட நம்பிக்கை, மூட பழக்க வழக்கங்கள். இதுதான் ஐந்தாவதா அவங்களுக்குள்ள இருந்த மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. மூட நம்பிக்கை தான் அவங்களுக்குள்ள இருந்த பெரிய பிரச்சனை. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஏதோமியர்களுக்குள்ள பெருமை பயங்கரமா இருந்துச்சு. எரேமியா 49வது அதிகாரம் 16வது அதிகார வசனத்தின் பக்கமா வந்துருங்களேன். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 49வது அதிகாரம் 16வது வசனம். கண்மலை வெடிப்புகளின் வாசம் பண்ணி மேடுகளின் உச்சியை பிடித்திருக்கிறவனே, உன்னால் உன் பயங்கரமும் உன் இருதயத்தின் அகந்தையும் உன்னை மோசம் போக்கிற்று. இங்க பாத்தீங்கன்னா இருதயத்தின் அகந்தையும் உன்னை என்ன பண்ணிட்டு மோசம் போக்கிற்று அப்படின்னு சொல்லி இருக்கும். ஆங்கில வேதாகமத்துல பாத்தீங்கன்னா இந்த அகந்தைன்னு இருக்கிற இடத்துல இந்த pride of your heart அப்படின்னு இருக்கும். உங்க இருதயத்துல இருக்கக்கூடிய பெருமை, pride of your heart அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சோ அப்ப பாருங்க, இந்த பெருமை அப்படிங்கிறது ஏதோமியருக்குள்ள இருந்த ஒரு மிக பெரிய காரியம். அந்த ஏசாவினுடைய சந்ததிக்குள்ள இருந்த ஒரு பெரிய காரியமா இருந்துச்சு. ரொம்ப கவனமா இந்த காரியத்தை நீங்க கவனிக்கணும். ஆமென். சோ அப்ப பாருங்க, இங்க சொல்றாரு கண்மலை வெடிப்புகளில் வாசம் பண்ணி மேடுகளின் உச்சியை பிடித்திருக்கிறவனே. அப்படின்னா என்ன அப்படின்னா, இதனுடைய நகரம் நான் ஏற்கனவே சொல்லும்போது சொல்றேன், இது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கண்மலையின் வெடிப்புன்னா ரெண்டு மலைக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த பள்ளத்தாக்குல குடியிருக்கிறது போல உள்ள ஒரு பகுதி. கண்மலையின் வெடிப்புகளில் வாசம் பண்ணி மேடுகளின் உச்சியை பிடித்திருக்கிறவனே. மலை மேலையும் மலையினுடைய பள்ளத்தாக்குக்குள்ளையும், அதாவது ஒரு என்ன சொல்றது, ஒரு பிளாட் சர்ஃபேஸ்ல அவங்க குடியில்லை. இப்ப நம்ம இருக்கிறது மாதிரி சமதள பகுதிகளில் என்ன பண்ணல, மலை பகுதிகளில் இருக்கிறாங்கல்ல, நீங்க கொடைக்கானல், ஊட்டி இந்த மாதிரி பகுதிகள்லாம் போனீங்கன்னா இதெல்லாம் பார்க்கலாம். அவங்க மூணாறு, இந்த கேரளா இந்த பகுதி இதெல்லாம் நீங்க போயிருந்தீங்கன்னா அதெல்லாம் பார்க்கலாம். ஒரு வீடு இங்க இருக்கும், ஒரு வீடு அங்க உச்சியில இருக்கும். பள்ளத்தாக்குலையும் இருக்கும், மேடுகளிலையும் வீடுகள் இருக்கும். சில இடத்துல எல்லாம் நிப்பாட்டிட்டு அந்த வீடு இருக்கிற இடத்துக்கு நம்ம நடந்தே தான் போகணும். அங்க வாகனத்தை எல்லாம் கொண்டு போக முடியாது. அதுல மூட்டு வலி இடுப்பு வலி உள்ள ஆள்லாம் அதுல போய் சேர முடியாது. புரியுதா? அவங்க டெய்லி ஏறி இறங்கி அதுலதான் எக்ஸசைஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க யாரும் காலை பிடிச்சிட்டு கையை பிடிச்சிட்டு அங்க உருண்டது மாதிரி நல்லா பார்க்கல. மலைப்பகுதியில் நான் போன யாரும் அந்த ஊர் ஆட்கள் யாரும் மூட்டு வலின்னு தெரியல. ஏன்னா அதுல அவங்க அப்படியே ரொம்ப சந்தோஷமா தெரியுறாங்க.
இவங்களுக்குள்ள இருந்த ஒரு பெருமை என்ன அப்படின்னா, நான் கண்மலையின் வெடிப்புகளுக்குள்ள இருக்கிறோம், மலையினுடைய உச்சியில மேடுகளில் இருக்கிறோம், எங்களை ரீச் பண்றது அப்படிங்கிறது அவ்வளவு சீக்கிரமா யாரும் வந்து என்ன பண்ணிட முடியாது, எங்களை நெருங்கிட முடியாது, எங்களோட யுத்தம் பண்ணிட முடியாது, எங்களை வீழ்த்திட முடியாது. எங்களை வீழ்த்தணும்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ஏறி போறதுக்குள்ள உனக்கு நாக்கு தள்ளி போயிடும், நீ அதுலயே வந்து என்ன பண்ணிடுவ, படைகள் எல்லாம் ஒரு மாதிரி சோர்ந்து போயிடும், சோர்வு இழந்து போயிடும் அப்படி சொல்றது. அதுக்கடுத்து சொல்லும் போது, உன்னால் உன் பயங்கரமும் உன் இருதயத்தின் அகந்தையும் உன்னை மோசம் போக்கிற்று அப்படி சொல்ற. அது வந்து உன்னை வந்து என்ன பண்ணிருச்சு, மோசம் போக்கிற்று. அப்ப இந்த பெருமை ஒவ்வொருத்தரையும் என்ன பண்ணும், மோசம் போக்கும். சில பேருக்கு படிப்பு ஒரு பெருமையா இருக்கும், சில பேருக்கு தான் பார்க்கிற வேலை ஒரு பெருமையா இருக்கும், சில பேருக்கு தன்னுடைய ஜாதி தன்னுடைய மதம் ஒரு பெருமையாய் இருக்கும், ஒரு சிலருக்கு தன்னுடைய குலம் கோத்திரம் அப்படி சொல்லுவாங்கல்ல அது என்னவா இருக்கும், பெருமையா இருக்கும், சில பேருக்கு தான் இருக்கிற இடம் பெருமையா இருக்கும், சில பேருக்கு அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் பாடி ஸ்ட்ரக்சர் என்னவா இருக்கும், பெருமையா இருக்கும். கொஞ்சம் அப்படியே கலரா கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி பார்க்கிறதுக்கு அப்படி கிளாமரா இருந்துட்டாங்கன்னா போச்சு, அவங்க நடையே மாறிடும், அவங்க ஸ்டைல் எல்லாம் மாறிடும், உட்கார்றது எந்திரிக்கிறது மாறிடும், அவங்க பேசுறது எல்லாம் மாறிடும், அவங்க உடனே அவங்க அவங்க ஸ்டைலாவே மாத்திடுவாங்க, அந்த லோக்கல் மாதிரி இருக்காது, அது ஏதோ எங்கோ வெளிநாட்டுல இருந்து திடீர்னு கூச்சு வந்தவங்க மாதிரி மாறிடுவாங்க. சொல்லுமா சொல்லுங்க, இதெல்லாம் என்னதான் பெருமை, சொல்லுங்க பெருமை. இந்த பெருமை அவங்கள என்ன பண்ணுச்சு, மோசம் போக்குச்சு அப்படி சொல்லி இருக்கு. இப்ப உங்களுக்குள்ள ஒருவேளை அந்த பெருமை ஏதோமையருக்குள்ள இருந்த அந்த பெருமை இருந்துச்சுன்னா, இந்த நாள்ல அதை தூக்கி என்ன பண்ணணும், பெருமைங்கிற எருமை நீ வறுமையை தருவ அருமையான ஜனமே, இதை அறிந்து கொண்டால் நலமே அப்படின்னு என்னன்னு, வேண்டாமே பெருமை வேண்டாமே, வேண்டாமே இந்த எருமை வேண்டாமே அப்படின்னு என்ன பண்ணிடணும், தூக்கி வெளில போட்டுறணும். புரியுதா? சொல்லுங்க, புரியுதா? பக்கத்துல பாருங்க, சொல்லுங்க, உங்களுக்குள்ள பெருமை இருக்கா? ஐயோ இல்ல அப்படிம்பாங்க, அதுதானே இருக்கும். கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க, இருக்கும், எல்லாருக்குள்ளயும் இருக்கும். நம்மளுக்குள்ளயும் இப்ப எனக்கும் சில நேரத்தில் அப்படி காலர் அப்படி ஏறும், அதனாலதான் நிறைய நேரத்தில் காலர் இல்லாத சட்டையை போட்டுறது, அதை பிடிச்சி ஆட்டிடக்கூடாது அப்படின்னு. ஏன் அப்படின்னா இது இயற்கை, மனுஷனுக்குள்ள இருக்கிற இயற்கை. அப்ப முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும்னா என்னுடைய பெருமை அது வேண்டாம் அப்படின்னு நான் வந்து என்ன பண்ணணும், கர்த்தர் என்னை வச்சிருக்கிறதுனால நான் இங்க இருக்கிறேன், ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்ததுனால இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கேன், ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்ததுனால இன்னைக்கு இந்த சாப்பாடு எனக்கு கிடைச்சிச்சு, ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்ததுனால இந்த வசதிகள் எனக்கு இருக்கு, ஸ்தோத்திரம். ஆமென், அல்லேலூயா. புரியுதா? கர்த்தர் இந்த மாதிரி ஒரு கட்டடத்தை கொடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு தகரத்துல தான் இருந்தோம். மழை பெஞ்சா மியூசிக் வாசிக்கும், நம்ம பிரசங்கத்தை நிறுத்திடணும், அது பிரசங்கம் பண்ணும், தட 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 தடன்னு அது மியூசிக் வாசிக்கும். ஆமா, பிரசங்கத்தை நிப்பாட்டிட்டு பாட்டு தான் பாடணும் நம்ம. அதுக்கு தகுந்த தந்தான துதிப்போமே திருச்சபையோரே இந்த மலைக்கு தகுந்தவாறு தந்தான துதிப்போமே, அப்படிதான் என்ன பண்ணணும், அப்ப துதிக்கணும். இன்னைக்கு வந்து இங்க வந்தோடனே அப்படியே வந்து என்ன பண்ணிடக்கூடாது, நான் எப்படி இருக்கேன் தெரியுமா அப்படின்னு ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு தகர சர்ச்சுக்கு போனோன்னு, தகரமா அப்படிலாம் சொல்லக்கூடாது. சில ஆட்கள் அங்க போனோன்னு அப்படியே அப்படி தொடச்சு. நான் சில கிராம சபைகளுக்கு போகும்போது வேர்த்தா கூட துடைக்க மாட்டேன், துண்டை ஓரமா வச்சிருவேன். ஏன் தெரியுமா, அந்த வேர்வைக்குள்ள துடைக்காம உள்ள ஒரு மக்கள் உட்கார்ந்து வாரம் அங்க ஆராதிக்கிறாங்க. நான் இன்னைக்கு வந்து நின்றுட்டு அங்க துடைக்க கூடாது, ஆராதனை முடிச்சுட்டு வெளியில வந்து துடைச்சுக்குவோம். சில நேரங்கள்ல வேர்த்து கண்ணுல ஊத்தும், அப்ப பிரசங்கம் பண்ண முடியாது. அந்த மாதிரி நேரத்துல முகத்தை மட்டும் என்ன பண்ணுவேன், துடைப்பேன். சட்டையெல்லாம் நனைஞ்சிரும். என்னுடைய வீடியோஸ்ல சில வீடியோல பாத்தீங்கன்னா இங்கேயே வந்து என்ன பண்ணிருக்கும், வேர்த்து சட்டையெல்லாம் நனைஞ்சிருக்கும். எதற்கு அப்படின்னா, தேவன் இன்னைக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதம் எனக்கு என்னவா இருக்கக்கூடாது, பெருமையா இருக்கக்கூடாது, கர்த்தருக்கு நன்றி சொல்றதுக்கு தான் அது இருக்கணும். ஆமென். நீங்கள் இருந்த இடத்தை ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. யாருமே அப்படியே கொம்புல இருந்துட்டு கீழே வரல, எல்லாரும் எப்படிதான் இருந்தோம்,
ஏதோ ஒரு சூழ்நிலையில பாதிக்கப்பட்டு தான் இருந்தோம். ஏதோ ஒரு சூழ்நிலையில இல்லாதவர்களா தான் இருந்தோம். ஏதோ ஒரு சூழ்நிலையில வறுமை நம்மளை பிடிச்சிச்சு, வியாதி பிடிச்சிருந்திருக்கலாம், மன வருத்தங்கள் பிடிச்சிருந்திருக்கலாம், கவலைகள் பிடிச்சிருந்திருக்கலாம், பிரச்சனைகள் பிடிச்சிருந்திருக்கலாம், பிரிவினைகள் பிடிச்சிருந்திருக்கலாம். ஏதோ ஒண்ணு உங்களை என்ன பண்ணுச்சு, உங்களை வேதனைப்படுத்திட்டு இருந்துச்சு. அப்படி சூழ்நிலையில தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் சந்திச்சார். அந்த நாளை நான் என்ன பண்ணக்கூடாது, மறந்துடவே கூடாது. கர்த்தர் என்னை சந்தித்த அந்த நாளை நான் மறந்துடவே கூடாது. கர்த்தர் நான் ரொம்ப செழிப்பா இருக்கிற போது கர்த்தர் என்னை சந்திக்கல. நான் ஒரு கிறிஸ்தவத்துல பறந்திருந்தேன். கர்த்தர் பேசினதெல்லாம் என் காதுல, இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுருவேன். நிறைய காரியங்கள் எழுதி வைக்கிறதோட முடிஞ்சிடும். என்னை குறித்து தீர்க்க தரிசனங்கள் வந்துச்சு, என்னை குறித்து கர்த்தருடைய தரிசனம் வந்தது. கர்த்தர் என்னோடும் நேரடியாக எல்லாம் பேசினார். அதெல்லாம் எனக்கு புரியவே இல்லை. ஏன் அப்படின்னா, எனக்கு பின்னாடி இருந்த பெருமை. குடும்பம் நல்ல நிலைமையில இருந்துச்சு, பொருளாதாரம் நல்ல நிலைமையில இருந்துச்சு, பற்றாக்குறை இல்லாத ஒரு சூழ்நிலையில வளர்ந்தேன். நான் 10th படிக்கும் போது எல்லாவற்றையும் கர்த்தர் தலைகீழ மாற்றினார். எல்லாத்தையும் தலைகீழ மாற்றினார். சூழ்நிலை ஃபுல்லா மாறிடுச்சு. இப்ப ஒவ்வொன்னையும் பார்த்து ஆசைப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில மாறிடுச்சு. புரியுதா? இந்த சாப்பாடெல்லாம் நம்ம சாப்பிட முடியுமா, இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குமா, இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போட முடியுமா, அப்படி நினைத்த நாட்கள். இப்படி ஒரு வீட்டுல நம்ம குடியிருக்க முடியுமா, அப்படி நினைத்த நாட்கள்லாம் இருக்கு. ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் அந்த பயிற்சி. ஆனா அந்த பயிற்சியில கர்த்தர் ஜெயிக்கிறதுக்கு உதவி செய்தார். ஆமென். நான் இன்னைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று சொல்ல முடியும், ஏன் இப்படிப்பட்ட காரியத்தை அனுமதித்தீர்னு எனக்கு விவரம் தெரிய நான் சொல்லவே இல்லை. ஒருவேளை என் உள் மனசுக்குள்ள எதுவும் என்னை அறியாமல் அப்படிப்பட்ட உணர்வுகள் தோன்றுச்சோ தோன்றலையோ தெரியல, அதை பத்தி எனக்கு தெரியல. பட் என் வாயால கர்த்தர் என்னை தண்டிச்சிட்டாரு, கர்த்தர் எனக்கு மோசம் பண்ணிட்டாரு, கர்த்தர் என்னை இப்படி ஒரு கொடுமையாக கொண்டு வந்துட்டாரு, கர்த்தர் எனக்கு ஒரு சாபமான வாழ்க்கையை கொண்டு வந்துட்டாரு, கர்த்தர் ஒரு பற்றாக்குறையை கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு நான் சொன்னதே இல்லை. அதையும் சந்தோஷமா தான் ஏற்றுக்கொண்டேன். ஆமென். புரியுதா? எதற்கு அப்படின்னா, அந்த சூழ்நிலைகள் ஒரு நாள் எனக்கு மாறும்போது, என்னை கர்த்தர் உயர்த்தும் போது நான் குற்றவாளியாய் கர்த்தருடைய சன்னிதானத்தில் நிற்க கூடாது. ஆமென். அல்லேலூயா. பெருமை அது ரொம்ப மோசமான ஒரு காரியம். எந்த சூழ்நிலையிலையும் உங்களுடைய உயர்வை குறித்து கர்த்தரை துதிக்கிறதுக்கு பயன்படுத்துங்க. ஆனா உங்க உயர்வை பெருமையாய் சொல்லுகிறதற்கு எடுக்காதீங்க. இன்னைக்குமே நான் சொல்றது, அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், பைபிள் சொல்றது மாதிரி, அவர் சொன்னதை மாத்திரம் செய்து கொண்டிருக்கிறேன். புரியுதா? இந்த இன்னைக்கு இருக்கிற இந்த வளர்ச்சிக்கும் எனக்கும் எந்த பங்கும் இல்லை, சம்பந்தமும் இல்லை. கர்த்தரே அதனுடைய காரண கர்த்தராய் இருக்கிறார். ஆமென். எனக்கு என்னுடைய உயர்வு, எனக்கு கொடுக்கப்படுகிற கனங்கள், இது எல்லாவற்றுக்கும் பாத்திரவானாய் இருக்கிறது அவர் ஒருவர் மாத்திரமே. அவர் தான் அதுக்கு சொந்தக்காரர். ஒரு சிலர் சொல்லுவாங்க, நீங்க இதை பண்ணுனா நல்லா பண்றீங்க, இதை பண்ணுனா நல்லா பண்றீங்க அப்படிம்பாங்க. நல்லா பண்ணுகிறதற்கு கர்த்தர் எனக்கு ஞானத்தையும் தைரியத்தையும் கொடுக்கிறார், அதனால பண்றேன். அவர் ஒரு நிமிஷம் அமைதியா உட்கார்ந்துட்டாருன்னா ஜீரோ. ஆமென். அவர் ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் அவர் அப்படி மறைச்சுக்கிறட்டும். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கின போது ஒரு ஜன பொழுது அப்படி சொல்லி இருக்கு. அப்படி சொல்ற ஒரு நிமிஷம் கர்த்தர் தன்னுடைய முகத்தை அவருக்கு என்ன பண்ணாராம், மறைத்தாராம். இவர் கதற ஆரம்பிச்சிட்டாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு கதற ஆரம்பிச்சிட்டார். அந்த தகப்பன் முகத்தை பார்க்காமல் அவரால் என்ன பண்ண முடியல, அந்த செகண்ட்ஸ் அவரால் இது பண்ண முடியல. அவர் முகத்தை பார்க்கறது வரலும் சிலுவை அவருக்கு பெருசா தெரியல, சிலுவை பாரம் அவருக்கு ஒரு பெருசா தெரியல, கைகளில் அடிக்கப்பட்ட ஆணிகள், கால்களில் அடிக்கப்பட்ட ஆணிகள் அவருக்கு ஒரு பெருசா தெரியல, தலையில் அடிக்கப்பட்ட முள்முடி அவருக்கு ஒரு பெருசா தெரியல, முதுகெல்லாம் அடிச்சு உழுத நிலத்தை போல பிச்சு போட்டுட்டாங்க, அது அவருக்கு ஒரு பொருட்டாய் தெரியல.
தன் சரீரத்தில் உள்ள எல்லா ரத்தமும் வெளியேறின போதும் அவருக்கு ஒரு பொருட்டாய் அது தெரியல. அதுக்கெல்லாம் அவர் கதறல. நல்லா கவனிச்சு பாருங்க, அதுக்கெல்லாம் அவர் என்ன பண்ணல, கதறல. ஆனா தன் பிதாவாகிய தேவன் ஒரு ஜல பொழுது அப்படி மறைக்கும் போது அவர் கதற ஆரம்பிச்சிட்டார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டி அப்படி சொல்லி கதற ஆரம்பிச்சிட்டார். அப்ப நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தகப்பன் நம்மளோட இருக்கிறாரான்னு இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியல. தகப்பனுக்கும் எனக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு நிறைய பேருக்கு என்ன பண்ணல, தெரியல. பேசுறாரா, ஏதோ சர்ச்சுக்கு போறேன், அங்க பாஸ்டர் பேசுறார், அவ்வளவுதான். இந்த பாஸ்டர் பேசுறது இல்ல, உங்களோட ஆண்டவர் பேசணும். உங்களோட கர்த்தர் டெய்லி என்ன பண்ணணும், வசனத்தின் வழியாய் பேசணும். அவர் உங்களுக்கு ஆறுதல், சந்தோஷம், நிம்மதி எல்லாத்தையும் உங்களுக்கு வசனத்தின் வழியாய் அவருக்கு தரணும். கர்த்தர் பேசலைன்னா அந்த நாள் வெறுமனே இருக்கும், எதையோ இழந்தது போல இருக்கும். என்னம்மா சேவரமா, எதையோ இழந்தது மாதிரி என்ன இருக்கும், இருக்கும். அப்படிதானே? தாளாட்டுறது மாதிரி இருக்குதோ? நம்மளுடைய ஒவ்வொரு அசைவுகளும் கர்த்தரே நம்மளை உயர்த்தி வைத்திருக்கிறார். கர்த்தரே சோறு போடுறாரு, கர்த்தரே சம்பளம் கொடுக்கிறாரு. நீங்க நினைக்கிறீங்க நீங்க ஏதோ வேலை பார்க்கறதுனால சம்பாதிக்கிறீங்க, அதனால சோறு கிடைக்குது அப்படின்னு. உங்களை வேலை பார்க்க வைக்கிறது கர்த்தர், அதற்குரிய பலன் கொடுக்கிறவர் கர்த்தர், அந்த வேலை வாய்ப்புகளை உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கிறவர் கர்த்தர், பிசினஸ் உண்டாக்கி கொடுக்கிறவர் கர்த்தர். ஆமென். உங்களை படிக்க வைக்கிறது கர்த்தர், படிச்சது உங்க மண்டையில நினைவு வைக்க வைக்கிறது கர்த்தர். உங்கள் குடும்பங்களை ஞானமா செய்யறீங்க பாருங்க. நீங்க என்ன, நான் சமைச்சேன், நான் சமைச்சு கொட்டுறேன், ஆக்கி பொங்குறேன், பொங்கி போடுறேன் அப்படின்னு. பொங்கி போடுறதுக்கே முதல்ல கர்த்தர் பலன் கொடுக்காம உங்களால பொங்க முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காலையில நான் சமைக்கும் போதெல்லாம் பார்ப்பேன், அதுவும் பெரிய அடுப்பா நிறைய கட்டைகளை வச்சு எரிக்கும் போது சுத்தி அனல் அடிக்கும், பக்கத்துல எல்லாம் உட்கார முடியாது. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மண்ணை கொட்டி நெருக்கி வேற கொண்டு வந்துட்டோமா, அதுக்கு முன்னாடி நல்லா விஸ்தாரமா உட்காந்துக்குவாங்க. இப்ப ஒரு சின்ன இடத்துல உட்காந்துக்கணும், ஒரு சின்ன இடத்துல அடுப்பு இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல மண்ணு கொட்டி நிரப்புறது வரையில அந்த பள்ளத்துக்குள்ளதான் என்ன பண்றது, சமைக்கணும். அதை அதுக்குள்ளேதான் வடிச்சு விடணும். அவங்க அவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க. அதை நான் பார்க்கிறேன். நான் தான் இன்னைக்கு காலையில கூட சொல்லும்போது சொன்னேன், அந்த மண்ணை, அந்த வெளியில இருக்கிற மண்ணை கொஞ்சம் அள்ளிட்டோம்னா, இன்னும் ஒரு 2 லோடு அடிச்சிட்டோம்னா ஃபில் பண்ணிடலாம். அந்த இடத்த நிரப்பிட்டோம்னா அப்புறம் நல்லா விஸ்தாரமா உட்காந்து என்ன பண்ணலாம், வேலைகள் செய்யலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படிதான் அந்த மண்ணு கொஞ்சம் அள்ளி உள்ள கொட்டாம இருக்கிறதுனால அடுத்த மண் என்ன பண்ண முடியல, கொண்டுட்டு வர முடியல. ஏன்னா அந்த உயரத்துல லாரி உள்ள கொண்டு வர முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து சில காரியங்கள் ஒவ்வொன்றையும் யோசிக்கிறோம். பாருங்க, அவங்க அந்த நம்ம சாப்பிடும் போது அந்த சமைச்ச ஏதாவது தெரியுமா, அது எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுதா? இன்னைக்கெல்லாம் காலைல 6 மணிக்கு வந்துட்டாங்க டீம். அப்ப அவங்க வீட்டுல எத்தனை மணிக்கு கிளம்பி இருப்பாங்க கொஞ்சம் யோசிங்க. ஏர்லேட்டா வந்துட்டாங்க. அவங்க என்ன கஷ்டப்பட்டாங்கன்னு நம்மளுக்கு யாருக்காவது தெரியுதா? அதுல உப்பு இல்ல, உரப்பு இல்ல, இனிக்குது, உரைக்குது, புளிக்குது, அதுதான் நம்மளுக்கு சொல்ல தெரியும். இதுல அனல் அடிச்சிச்சு, வேர்த்துச்சு, அந்த மண்ணுக்குள்ள உட்கார்ந்து இருந்தாங்க. இதெல்லாம் ஏதாவது தெரியுதா? இதே மாதிரிதான் கிறிஸ்தவத்தின் வாழ்க்கையும். கர்த்தர் நமக்கு செய்யக்கூடிய எதுவும் நமக்கு தெரிகிறது இல்லை. அவர் பட்ட பாடு நம்மளுக்கு தெரிகிறது இல்லை. நம்மளை மீட்கிறதற்காக, நம்மளை வாழ வைக்கிறதற்காக அவர் ரத்தம் சிந்தினது நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்மளுக்கு தெரிகிற ஒன்னே ஒண்ணு, என் ஜாதி, என் மதம், என் இனம், என் குலம், என் வீடு, என் பொருள், என் புள்ள, இதுதான் தெரியுது. இந்த ஏன் 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 ஏங்கிறது தான் தெரியுது. ஆண்டவர் சொல்லும்போது இல்ல, நாம் வாழும்படி தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அவர் இந்த பூமிக்கு அனுப்பி தந்தார். அல்லேலூயா. அதனால நீங்களும் நானும் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப இந்த பெருமை அப்படிங்கிற எருமைய நம்மளை விட்டு துரத்திடணும். அது அவ்வளவு வேகமா ஓடாது. எருமை மாடை விரட்டணும்னா என்ன பண்ண முடியாது,
கொஞ்சம் தண்ணி இன்னும் உள்ள லேக் மாதிரி வச்சிருந்தீங்கன்னு வைங்க, உள்ள அதுல வந்து படுத்துக்கும். நீங்க ஒரு குட்டை வெட்டி வச்சிருந்தீங்கன்னு வைங்க, உங்க பெருமையை ஒரு குட்டை மாதிரி வெட்டி வச்சிருந்தீங்கன்னா அதுல வந்து எருமை படுத்துக்கிச்சுன்னு வைங்க, அவ்வளவு சீக்கிரம் அந்த தண்ணியை விட்டு என்ன பண்ணாது. ஆமா, நீங்க வாழை மடக்கிட்டு போட்டு கடிச்சா கூட அது எந்திரிக்காது, இங்கிட்டு பிறண்டு தான் படுக்கும். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் பார்த்திருக்கேன், எங்க தாத்தா வீட்டுல நிறைய எருமை மாடு இருந்துச்சு. அதை மேய்க்கிறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க. காலையில பால் கறக்கிறதுக்கு கூட்டி போவாங்க. ரெண்டு பக்கமும் நல்ல ஓட, நீர் பாய்ச்சலான, தஞ்சாவூர் மாவட்டம்னால நீர் பாய்ச்சலான ஏரியா, பெரிய ஏரி, ரெண்டு பக்கமும் பெரிய தண்ணி இருக்கும் ஃபுல்லா. போயிட்டே இருக்கையில அது பாட்டுல ஒரு சவுண்ட் விடும், ட்ரியான்னு ஒரு மாதிரி சவுண்ட் விடும். சவுண்ட் விட்டுட்டு இப்படி வாழை முறுக்கிக்கிட்டு நேரம் போய் பாதி தண்ணியில படுத்துரும், ஆழத்துல போய் படுத்துரும். படுத்துட்டு இப்படி இப்படி பறந்துகிட்டு இருக்கும். நீங்க பாத்துருந்தீங்கன்னா தெரியும், அந்த எருமை மாடு படுத்து பிறல்றத பாத்துருந்தீங்கன்னா தெரியும், எருமை பிறல்றது மாதிரி பிறல்றான் பாரு அப்படிம்பாங்க. புரியுதா? இப்படி இப்படி பிறலும். அவன் பாவம் 5 மணிக்கு அவன் பால் கறந்துட்டு போயிடுவாங்க. அதுக்குள்ள அங்க கொண்டு போய் என்ன பண்ணணும், அந்த மாட்டை கொண்டு போய் சேர்த்து பாலை கறந்து கொடுத்து ஆகணும். அந்த போற வழி ஃபுல்லா தண்ணி. இவன் மாடை அவுக்கும் போதே அவன் சொல்லுவான், கடவுளே இன்னைக்கு என் மாடு என்ன பண்ணக்கூடாது, எந்த தண்ணியை பார்த்து போய் அங்க படுத்துடக்கூடாது, திருப்பி வரையில வேணா படுத்துக்கட்டும், போகையில என்ன பண்ணக்கூடாது, படுக்கக்கூடாது அப்படின்னு. சில நாள்ல உள்ள இறங்கி போய் நீஞ்சி போய் அதை வாழை முடிச்சு முறுக்கி கம்ப வச்சு அடிச்சு கட்டிச்சு இழுத்து என்னென்னமோ பார்ப்பான். அது பால்காரங்கள்லாம் போனாலும் அது அந்த தண்ணியை விட்டு ஹாயா இங்க இருங்க இப்படி திரும்பி 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 படுக்கும். அதே மாதிரிதான் இந்த பெருமை நம்மளுக்குள்ள திரும்பி திரும்பி படுக்கும். இப்ப கேட்கும்போது வேண்டாம் அந்த பெருமை அப்படின்னு தோணும், வேண்டாமே எருமை வேணாமேன்னு தோணும். ஆனா இந்த சர்ச்சை விட்டு வெளியில போகையில என்ன பண்ணும், வேணுமே இந்த பெருமை வேணுமே, வேணுமே இந்த எருமை வேணுமே. அவருக்கு வேற வேலை கழுத கிடையாது. அவர் ஏதாவது வார வாரம் ஒரு பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லுவார், அப்படின்ட்டு போயிடுவாங்க. நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும், புரியுதா? இது நம்ம வாழ்க்கைய மிக மோசமா அழிச்சிடும். இதுதான் ஏதோமியருக்குள்ள இருந்த மிக பெரிய ஒரு காரியமா இருந்துச்சு. மூட நம்பிக்கைக்கு அடுத்தபடியா 6வது இந்த பெருமை ஒரு காரியமா அவங்களுக்கு இருந்துச்சு. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா 7வதா ஏதோமியருக்குள்ள ஒரு கொடூரமானவங்களா அவங்க இருந்தாங்க. இந்த 49வது அதிகாரம், எரேமியா 49வது அதிகாரம் 19வது வசனத்தை படிங்களேன். இதோ புரண்டு ஓடுகிற யோர்தானிடத்திலிருந்து சிங்கம் வருவது போல் பலவானுடைய தாபரத்துக்கு விரோதமாக வருகிறான். இங்க பாருங்க, புரண்டு ஓடுகிற யோர்தான் இடத்திலிருந்து சிங்கம் வருகிறது போல அப்படி சொல்ற. இப்ப சிங்கம் வருகிறது போல பலவானுடைய தாபரத்திற்கு விரோதமாக வருகிறான் அப்படி சொல்லியிருக்கு. இப்ப இந்த சிங்கம் அப்படிங்கிறது எப்படி வரும்? ரொம்ப கேஷுவலா வருமா? ரொம்ப சாதாரணமா அப்படியே அமைதியா வந்து நான் உன்னை கடிக்க போறேன், உன்னை திங்க போறேன், முயலே உன்னை பிடிக்க போறேன், மானே உன்னை நான் பிடிக்க போறேன் அப்படின்னு வா கிச்சு கிச்சு காட்டி விளாண்டுட்டு அப்புறம் திம்போ அப்படின்னு சொல்லுமா? அது வரும்போதே எப்படி வரும்? கர்ச்சனையோடு வருமா? சிங்கம் கர்ச்சனை, சிங்க கர்ச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்கம் கர்ச்சிக்கிறது போல அப்படிமா, அது ஒரு மாதிரி கொடூரமா வரும். அது மாதிரி இந்த ஏதோமியர்கள் எப்படிப்பட்டவங்க? சிங்க கர்ச்சனையை போல உள்ளவங்க. இன்னைக்கு சில பேருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். அவங்க வாழ்க்கை வந்து ஒரு கொடூரமா இருக்கும். சிங்கம் ஒரு விலங்குகளை அடித்து சாப்பிடுகிறது போல அவங்க ஈஸியா என்ன பண்ணுவாங்க? மற்றவர்களை ஏமாத்துவாங்க, மற்றவர்களிடத்திலிருந்து உறிஞ்சி சாப்பிடுவாங்க, மற்றவர்கள் பொருள்களை அபகரித்து சாப்பிடுவாங்க. இப்படிப்பட்ட குணங்கள் என்ன பண்ணும்? இது ஏதோமியருக்குள்ள இருந்தது. உங்களுக்குள்ள என்ன பண்ணக்கூடாது? இந்த குணம் இருக்கக்கூடாது. மற்றவங்களை எடுத்து தின்றணும் அப்படின்ட்டு. நாங்க இங்க வெளியில சில மரங்கள் இருக்கு, நல்லா காய்ச்சிருக்கும். முருங்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நீள நீளமா காய்க்கும். சரி, ஞாயிற்றுக்கிழமை சமைக்கிறதுக்கு உதவும், பறிச்சுக்கலாம் அப்படின்னு நாங்க வளர்த்துட்டு இருப்போம். அவங்க வெள்ளிக்கிழமையே வந்து என்ன பண்ணிடுவாங்க? கேட்க மாட்டாங்க, ஹாயா வந்து பறிப்பாங்க. ஒரு சிலர் சொல்லும்போது சொல்லுவாங்க, புறம்போக்குல தானே வச்சிருக்கிற அப்படிம்பாங்க. இது என்ன பட்டாரத்திலே வச்சிருக்க? புறம்போக்குல தானே வச்சிருக்க அப்படின்னு. சில ஆட்கள் வீம்பு பேசுவோம், சில ஆட்கள் விதண்டாவிதம் பேசும், சில ஆட்கள் ஒரு மாதிரி இது பண்ணும். ஆரம்பத்துல எல்லாம் ஆட்டி பிச்சு பிடி வச்சு ஓடி போயிரு அப்படின்னு. ஏதோமியருடைய குணம் மாதிரி தான் இருந்துச்சு. நான் போற ஸ்பீட்லயே பாத்தீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி பயந்துருவாங்க.
அப்படிதான் இருந்துச்சு. ஆனா அது நம்மளுக்குள்ள வரக்கூடாது அப்படின்ட்டு இப்ப ரீசெண்டா இந்த வாரத்துல ஒரு கூட்டம் பறிச்சிச்சு. நான் சொன்னேன், ஏன் அப்படி கஷ்டப்பட்டு ஏறி கீழே விழுந்து கை கால ஒடிஞ்சு போச்சுன்னா யாரு உனக்கு உன் குடும்பத்துக்கு சோறு போடுறது? கேட்டா ஒரு அருவா கொடுக்க போறேன், கம்பு கொடுக்க போறேன், பறிச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம், போகலாமே, எல்லாரும் சாப்பிட்றதுக்கு தான் வச்சிருக்கோம், நீ ஒரு ஆளு பிடிச்சி என்ன பண்ண போற, உனக்கு தேவையானது பறிச்சுக்கிட்டு போ அப்படின்னு. ஏன் அப்படின்னா அந்த சூழ்நிலைகள் நம்மளை கிறிஸ்தவம் நம்மளை மாத்துது, நம்ம குணத்தை என்ன பண்ணுது, மாற்றுது. போய் ஏன் பறிச்ச, நீ அப்படி போயிருவ இப்படி போயிருவ, தின்னுபிட்டு ஏதாவது வந்துடும் அப்படி சொல்றது இல்ல. நான் சொல்லும்போது சொல்றது, உன்ன மாதிரி 4 பேர் சாப்பிட்றதுக்கு தான் வச்சிருக்கு, நீ ஒரு ஆளே ஒடிச்சு போட்டு எல்லாத்தையும் வீணாக்கிறாம பத்திரமா பறிச்சுக்கிட்டு போ, மீதம் இருக்கிறத அடுத்த ஆள் என்ன பண்ணட்டும், பறிச்சுக்கிறட்டும், எங்களுக்கு தேவையான போது நாங்க 2 பறிச்சுக்கிறோம், ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் ஒடிச்சு போட்டு வீணடிச்சுட்டு ஏன் போறீங்க அப்படின்னு அப்படி மாறிடுச்சு. இப்ப நம்ம கிறிஸ்தவத்தினுடைய காரியங்கள் நம்மள இதமாய் தன்மையாய் மாத்தணும். கர்ச்சனையா ஒரு மாதிரி வெறியா அப்படி நம்மள என்ன பண்ணக்கூடாது, மாற்றக்கூடாது. சில நேரத்தில் அப்படியே புஷ்ன்னு உள்ள இருந்து எழுமோ டேய் அப்படின்னு சொல்லும், சில நேரத்தில் சொல்லும் சார்லஸ் நீயா இப்படி நிக்கிற அப்படின்னு கேட்கும். ஏன்னா பேசுறதுக்கு முன்னாடி அடிக்கிற ஆள் ஆரம்பத்துல அடிக்க போறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் அடிச்சிருவேன். ஏன்னா எங்க தாத்தா அப்படிதான் எனக்கு சொல்லி கொடுத்திருந்தார், மொத அடி உன் அடியா இருக்கணும், அதுக்கப்புறம் நீ 100 அடி கூட வாங்கிக்கலாம், ஆனா ஃபர்ஸ்ட் அடிச்சது யார் தான் இருக்கணும், உன் அடியா தான் இருக்கணும், ஆமா ஸ்டார்டிங் நீயா தான் இருக்கணும் அப்படின்னு. அதனால அவங்க அடிக்கிறாங்களோ அடிக்கலையோ மொத்த அடி நான் வச்சிருவேன். அப்படிதான் இருந்துச்சு. இன்னைக்கு அப்படி இல்ல, இன்னைக்கு அந்த ஸ்பாவம் மாறிடுச்சு. திடீர்னு எலும்பி சொல்லும், நீ எல்லாம் மனுஷன் நான் காரி ஓ மூஞ்சில துப்பிக்க, உனக்கு வெக்கம் மானம் சூடு சொரணை ஒன்னும் வரல, உள்ள இருந்து பேசும் ஒரு மனுஷன், அது பேசும். உங்களுக்கு பேசுது அப்படி, நீ எல்லாம் ஒரு மனுஷியா, நீ எல்லாம் ஒரு மனுஷனா, உன் மூஞ்சில நீயே துப்பிக்கோ அப்படின்னு நம்மளுக்குள்ள இருந்து ஒரு சத்தம் வரும். இப்படி மானம் கட்டு போய் தர்ற, இப்படி வெக்கம் கட்டு போய் தர்ற, பக்கத்து வீட்டுக்காரன் இப்படி எல்லாம் வர்றான், அவன் ஒன்னும் செய்ய தெரியல. ஓகே, பாருங்க, நீங்க தெளிவா என்ன பண்ணணும், இந்த காரியத்தை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். புரியுதா? எனவே இந்த ஒவ்வொரு காரியங்களையும் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப குரோத குணம், அதாவது கொடூரமான குணம் உங்களுக்குள்ள என்ன பண்ணக்கூடாது. இன்னைக்கு நிறைய குடும்பங்களுக்குள்ளேயே இந்த கொடூரமான குணம் இருக்கு. கணவன் மனைவி கொடூரமா அந்த மாதிரி மூஞ்சியை காட்டிக்குவாங்க, ஒரு மாதிரி சண்டை அடிச்சுக்குவாங்க, போய் ஆப்ப கடை அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது இல்லை. அதுல நீங்க கவனமா என்ன பண்ணணும், இருக்கணும். ஆமென். சோ அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏதோமியர் இடத்துல இருந்த ஒரு காரியங்கள் நிறைய அப்படி ஏதோமியரை குறிச்சு பைபிள் சொல்லிட்டே வருது, நிறைய காரியங்களை சொல்லிட்டு வருது. இன்னொரு காரியம் பாத்தீங்க அப்படின்னா என்னாகமத்துக்கு வந்துருங்களேன், 20வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரல உள்ள பகுதிக்கு வந்துருங்க. அதற்கு ஏதோ நீ என் தேசத்தின் வழியாய் கடந்து போக கூடாது, போனால் பட்டயத்தோட உன்னை எதிர்க்க புறப்படுவேன் என்று அவனுக்கு சொல்ல சொன்னான். இப்ப பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் இப்ப இந்த ஏதோம் வழியா என்ன பண்ணணும், பிரயாணப்பட்டு கடந்து போகணும். இந்த ஏதோம் வழியா என்ன பண்ணணும், பிரயாணப்பட்டு போகணும். இவங்க இதை கடந்துதான் அவங்க அடுத்த பகுதிக்கு போகணும். இப்ப அவங்க போகிறதற்கு கேட்கிறாங்க. இப்ப ஏதோ உங்ககிட்ட என்ன பண்றாங்க, ராஜா கிட்ட அவங்க கேட்கிறாங்க, அனுமதி கேட்கிறாங்க, இந்த வழியா போறதுக்கு அனுமதி கேட்கிறாங்க. அப்ப அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நீ இந்த வழியா என்ன பண்ணக்கூடாது, போக கூடாது அப்படி சொல்லிடுறான். இதான் இந்த என்னாகமத்துல அதை குறித்து கொஞ்சம் சொல்லப்பட்டிருக்கு. அவ பாருங்க, அவனுடைய பகுதி தான் அது, இஸ்ரவேலினுடைய பகுதி தான் இந்த இது யூதா, இது எல்லாமே அந்த ஆளுகையின் கீழே அந்த யூதாவினுடைய தாவீதினுடைய அந்த மொத்த காரியங்களுக்குள்ள இருந்த பகுதி தான் அது. புரியுது? அந்த பெரிய ராஜ்யத்தின் பகுதி தான் அது. இது ஒரு என்ன சொல்றது, சமஸ்த இஸ்ரவேல் அப்படின்னு சொல்றது. இப்ப அதுல ஒரு பகுதி தான் இந்த ஏதோம். ஆனா இந்த ஏதோம் கர்த்தருக்கு விரோதமாய், இந்த ஏசாவின் சந்ததி கர்த்தருக்கு விரோதமாய் எழும்பின போது தேவன் என்ன பண்ண முடியல அப்படின்னா, அவங்களுக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு. அப்ப அதான் சொல்றாரு அவரு, நீ இந்த வழியாய் போக கூடாது. இப்போ வந்துருங்களேன், இப்ப படிங்களேன் இந்த வசனத்தை, 18வது வசனத்தை படிங்களேன்.
அதற்கு ஏதோ நீ என் தேசத்தின் வழியாய் கடந்து போக கூடாது, போனால் பட்டயத்தோட உன்னை எதிர்க்க புறப்படுவேன். பட்டயத்தோட, அதாவது சண்டைக்கு வந்துடுவேன். நீ இந்த வழியா போனீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், சும்மா வந்து வாக்குவாதம் எல்லாம் பண்ண மாட்டேன். டைரக்டா என்ன பண்ணுவேன், பட்டயத்தோடு வந்துடுவேன். பட்டயத்தோட உன்னை எதிர்க்க புறப்படுவேன் என்று அவனுக்கு சொல்ல சொன்னான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் அவனை நோக்கி, நடப்பான பாதையின் வழியாய் போவோம். நடப்பான பாதை, அதாவது இந்த நடைபாதைன்னு ஒண்ணு இருக்கும். ஊருக்குள்ள எல்லாம் வரமாட்டோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஊருக்குள்ள, வீடுகளுக்குள்ள, உங்க மிருக ஜீவன்கள் நீங்க வச்சிருக்க இடத்துல, விளைநிலங்களுக்குள்ள நாங்க வரமாட்டோம். நடந்து போற பாதை இருக்கும் பாத்தீங்களா, நடப்பாதை, ரோடு. அந்த நாட்கள்ல ரோடு எல்லாம் கிடையாது. அந்த நாட்கள்ல நடப்பாதை, அந்த நாட்கள்ல தபால் பாதை, கிராமப்புற பாதை அப்படின்னு இருக்கும். அது பாத்தீங்கன்னா ஒரு நடப்பாதை இருக்கும். ஒரு வரப்பா இருக்கலாம், அல்லது ஒரு சின்ன ஒரு பாதையா இருக்கலாம். இப்ப மாதிரி பைபாஸ் எல்லாம் அந்த நாட்கள்ல கிடையாது. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே பைபாஸ் எல்லாம் கிடையாது. ஏன்னா சின்ன பிள்ளை, நான் திண்டிவனத்துக்கு வரும்போதே நேஷனல் ஹைவே எல்லாம் கிடையாது. இருக்கும், இவ்வளவு பெருசு இருக்கும். அதுலயே வரணும், அதுலயே போகணும். மேடு பள்ளங்கள்ல கார்ல மாட்டி இருக்கிறதெல்லாம் பிச்சுட்டு போயிடும். ஆரம்ப நாட்கள்ல போகும்போது அப்படியே அழகா இந்த வீல் கவர்லாம் மாட்டி போவோம். இங்க இருந்து திண்டிவனம் போயிட்டு காளையார் கோயில்ல, தேவகோட்டையில நாங்க இறங்கிட்டு காளையார் கோயில்ல இறங்கிட்டு பார்த்தோம்னா, காரைக்குடியில போய் எங்கேயாவது நிப்பாட்டி பார்த்தோம்னா 4 வீல்லையும் அந்த கப்பு இருக்காது. 1-2 வீல்ல கலந்து ஓடிடும். ஆரம்ப நாட்கள் அவ்வளவு மோசமான ரோடுகள். இன்னைக்கு சர்ன்னு போறது மாதிரி இருந்துச்சு ரோடு. அந்த நாட்கள்ல இப்படிப்பட்ட ரோடும் கிடையாது, தார் ரோடெல்லாம் கிடையாது. நடபாதை தான், மண் பாதை தான். அந்த நடபாதையை குறித்து சொல்லும்போது சொல்றாங்க, அந்த நடைபாதையிலேயே போயிருவோம். அப்படியே நாங்க மொத்தமா அவ்வளவு பேர் என்ன பண்ண மாட்டோம், நடந்து வரக்கூடிய இஸ்ரவேலினுடைய மொத்த லட்சக்கணக்கான மக்களும் அப்படியே ஊருக்குள்ள புகுந்து உங்களை எல்லாம் நசுக்கிட்டு போயிட மாட்டோம். நாங்க ப்ராப்பரா 1 by 1 நடபாத வழியாய் உன் தேசத்தை கடந்து போகிறதற்கு என்ன பண்ணணும், போவோம். நாங்களும் எங்கள் மிருகங்களும் உன் தண்ணீரை குடித்தால் அதற்கு கிரயம் கொடுப்போம். பாருங்க, உள்ள போய் நான் தண்ணி குடிச்சாலும் காசு கொடுத்துறேன், என் விலங்குகள் தண்ணி குடிச்சாலும் அதுக்குரிய கிரயத்தை நாங்கள் என்ன பண்றோம், தண்ணி கொடுத்துறோம். அன்னைக்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தண்ணிக்கு காசு கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தாங்க. இன்னைக்கு காசு கொடுத்து வாங்கி குடிக்கிறது மாதிரி அன்னைக்கு என்ன பண்ணாங்க, அவங்க எவ்வளவு இணக்கமா பேசுறாங்க பாருங்க. நடபாத வழியா நாங்க போவோம். ஒருவேளை உன் தேசத்துக்குள்ள தண்ணீர் நாங்களோ அல்லது எங்கள் விலங்குகளோ தண்ணீர் குடிச்சா அந்த தண்ணீருக்குரிய கிரயத்தை என்ன பண்ணிடுவோம், உனக்கு கொடுத்துருவோம் அப்படி சொல்லிட்டு கொடுப்போம் அப்படி சொல்லி வேறொன்றும் செய்யாமல் கால்நடையாய் மாத்திரம் கடந்து போவோம். கால்நடையா மட்டும் போவோம். அங்க யுத்தம் பண்ண மாட்டோம், அங்க குதிரை சவாரி, குதிரை பந்தயம் எல்லாம் பண்ண மாட்டோம், வேற பைக் ரேஸ் எல்லாம் அங்க பண்ண மாட்டோம். அமைதலா எந்த பிரச்சனையும் இல்லாம நாங்க அப்படியே சாந்தமா என்ன பண்ணுவோம், போயிருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அதற்கு அவன் நீ கடந்து போக கூடாது. இன்னைக்கு நம்மளையும் நிறைய பேர் இருக்காங்க, ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி இருப்பாங்க. கிராமங்கள்ல எல்லாம் இந்த சண்டை இன்னைக்கு இருக்கு. அவங்க வயல் வரப்புல நடந்து போக விட மாட்டாங்க. அவங்க எல்லை வழியா கடந்து அடுத்த பக்கத்து போயிடக்கூடாது. காம்பவுண்டுக்கு மட்டும் ஒண்ணு இருக்காது, சும்மா ஓப்பனா தான் 1 ஏக்கர் 2 ஏக்கர்னு வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள ஆடு மாடு வந்துடக்கூடாது, மனுஷன் நடந்து போயிடக்கூடாது. சண்டை அடிச்சு ஊர் பஞ்சாயத்தெல்லாம் வச்சிருவாங்க. இது ஏதோமியர் இடத்துல இருந்த குணம். புரியுதா? நம்ம வழியாய் போகிறதற்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ண கூடாது. அதாவது காம்பவுண்ட் போட்டு ஒரு அரணிப்பான இடம் இருக்கு, அதுக்குள்ள வர்றது தப்பு. சும்மா பொதுவான பாதையை சொல்றேன். நடப்பாதை இருக்குல்ல, இது எங்க வீட்டு நடப்பாதை, இது எங்களுக்கும் எங்க குடும்பத்துக்கும் உள்ளது, எங்க பங்காளி பகுத்தாளிக்கு உள்ளது அப்படிலாம் சொல்லுவாங்க. கிராமங்கள்ல போனோம்னா இந்த பிரச்சனை இன்னைக்கும் இருக்குது, டவுன்லயும் இருக்குது. ஆனா கிராமங்கள்ல இதை பார்க்கலாம். எங்க பங்காளி சொத்து, எங்க பங்காளிகளுடையது, எங்க பங்காளியுடைய பாதை, இந்த பாதையில வேற ஆளு என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது அப்படி சொல்லுவாங்க. அப்படி சொல்லிட்டு இதுல நீங்க கடந்து போகக்கூடாது என்று சொல்லி வெகு ஜனங்களோடும் பலத்த கையோடும் அவர்களை எதிர்க்க புறப்படுகிறான்.
இப்ப அவங்க அத்துமீறி உள்ள எல்லாம் வரல, பேச்சுவார்த்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, பேச்சுவார்த்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்க இப்படி வரணும், ஏன்னா நான் மேப் காட்டினல, அப்படி கூடாய் வரல அப்படின்னா ரொம்ப சுத்தணும். ஒரு பக்கம் ரிவர் இருக்கு, அதுல அதை கடந்து போகணும். நீங்க அந்த மேப்பை பாத்தீங்கன்னா தெரியும், அது கொஞ்சம் இதுவா இருக்கும். பாருங்க, இப்ப யூதாவின் ஜனங்கள் அந்த இதுல இருந்து வரும்போது அந்த பக்கம் போக முடியாது, மோவாப் பக்கம் போக முடியாது, நடுவுல ஒரு பெரிய நீரோட்டம் இருக்கு. இந்த பக்கட்டும் என்ன பண்ண முடியாது, போக முடியாது. இந்த பக்கமா போகணும்னாலும் இவங்க தேசத்தை சுத்தி இப்படி வர்றது ரொம்ப தூரம். ஆனா இப்ப இருந்து இப்ப நேரா இப்படி போகிறது அப்படிங்கிறது என்னது, ரொம்ப சீக்கிரம் இப்படி போயிடலாம், அல்லது இப்படி போகணும்னா போயிடலாம் ஈஸியா. ஆனா இப்ப என்ன, இதுக்கு அவர்கள் அனுமதி கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, இன்னும் உள்ள வரல. நீ விடலைன்னா நாங்க அப்படி நடந்து போயிருவோம், நாங்க யாருக்கும் தொல்லை பண்ண மாட்டோம் அப்படின்னு நடக்க ஆரம்பிக்கல. சில ஆட்கள் கேட்கவே மாட்டாங்க, நாங்க என்ன உங்களுக்கு தொல்லையா பண்றோம், நாங்க ஒண்ணும் பண்ண மாட்டோம், எதையும் எடுக்க மாட்டோம், உங்களுக்கு யாரும் பிரச்சனை பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு அப்படியே பாதையில் நடந்துகிட்டே இருப்பாங்க. இவங்க அப்படியெல்லாம் பண்ணல, பேச்சுவார்த்தையில இருக்கும் போதே இவங்க யுத்தத்துக்கு புறப்படுறாங்க. எவ்வளவு மோசமான குணம் பாருங்க, இந்த ஏதோமியருக்குள்ள இருந்த அந்த குணத்தை பாருங்க. இந்த குணம் ஒரு கிறிஸ்தவருக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. இது மாதிரி நிறைய குணங்களை உள்ளடக்கி இருந்த ஒரு பகுதி தான் இந்த ஏதோ அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்ப உபதியாவுக்கு வந்துருங்க, 2வது வசனத்துக்கு வாங்கல. இதோ நான் உன்னை ஜாதிகளில் சிறுக பண்ணினேன், நீ மெத்தவும் அசட்டை பண்ணப்பட்டிருக்கிறாய். இங்க சொல்லும்போது சொல்றாரு, நீ ஜாதிகளில் சிறுமைப்பட்டிருக்கிறாய் அப்படி சொல்றார். இந்த பகுதிகளில் அங்க சொல்லும் போது பாருங்க, கவனமா நீங்க பாருங்க. 2வது சொல்றாரு, இதோ நான் உன்னை ஜாதிகளில் சிறுமைப்படுத்தினேன் அப்படி சொல்றாரு. படுத்தினேன் அப்படி சொல்றார். இது ஆண்டவரே என்ன பண்றது, செய்கிற ஒரு காரியம். சிறுக பண்ணினேன், நீ மெத்தவும் அசட்டை பண்ண பட்டிருக்கிறாய் அப்படி சொன்னார். நீ எப்படி இருக்கிற அப்படின்னா அசட்டை பண்ணப்பட்டிருக்கிறாய். ரொம்ப இப்ப எப்படி இல்ல, நீ இந்த மாதிரி நல்ல குணமே உன்கிட்ட இல்ல, எல்லாமே மோசமான குணமாய் மாறிட்டதுனால இப்போ உன்னை ஏதோ அப்படிங்கிற ஒரு இடத்தை ரொம்ப பெருமையா யாரும் என்ன பண்ணல, பேசுற அளவுக்கு கர்த்தர் வைக்கல, உயர்வா பேசல, ரொம்ப ரொம்ப சாஃப்டா யாரும் என்ன பண்ணல, டீல் பண்ணல. அதனுடைய சூழ்நிலையே என்ன பண்ணிருச்சு, மாறிடுச்சு. ஏன் அப்படின்னா இந்த சிறுமை பண்ணப்படுகிற ஒரு காரியத்தில் இருக்கு. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 34வது வசனத்தின் பக்கமாய் திருப்பிக்கோங்களேன். இகழ்வோரை அவர் இகழ்கிறார், இகழ்வோரை அவர் இகழ்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இங்க சொல்லும்போது சொல்லிருக்கு, இகழ்வோரை அவர் இகழ்கிறார். ஏன் ஏதோமை கர்த்தர் சிறுமைப்படுத்த தீர்மானம் பண்ணினார்? ஏன் ஏதோமை கர்த்தர் தண்டிக்கிறதற்கு தீர்மானம் பண்ணினார்? ஏன் ஏதோமு மேல கர்த்தருக்கு இவ்வளவு ஒரு கோபம் வந்துச்சு அப்படின்னா, கர்த்தர் சொல்றாரு, இகழ்வோரை அவர் இகழ்வார். ஆமென். இவன் பிரச்சனை என்ன, இவன் எதிர்த்தான். இஸ்ரவேல் ஜனங்களோட பேச்சுவார்த்தையில் இருக்கும் போதே சண்டைக்கு புறப்பட்டான். குரோதம் இருந்துச்சு, கொலகார எண்ணம் இருந்துச்சு, வைராக்கியம் இருந்துச்சு, விக்கிரக ஆராதனை இருந்துச்சு, கர்த்தரை விட்டு தூரமா போகக்கூடிய எல்லா காரியங்களும் அவனுக்குள்ள மொத்தமா மூட்டை கட்டிக்கிட்டு இருந்துச்சு. அதனால கர்த்தர் அவனை என்ன பண்ணாராம், சிறுமைப்படுத்தினார். ஆமென். இப்ப சில பேரு சபையில இருக்கிறாங்க, ஆனா சிறுமைப்பட்டவர்களா இருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த குணம் அப்படின்னு ஆண்டவர் சொல்ற. உங்கள் குணம் மாறல அப்படின்னா உங்கள் மனம் மாறாது. உங்க மனம் மாறணும்னா உங்க குணம் என்ன பண்ணணும், கண்டிப்பா மாறணும். உங்க குணம் கண்டிப்பா மாறியே ஆகணும். நீங்கள் எப்படி இருந்து எப்படி வளர்ந்து வந்தீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்ல. சில பேர் பார்த்தா அப்படியே அப்படியே ஒரு ராஜா மாதிரி இருந்திருப்பாங்க, அவங்க சந்ததியில அப்படி வளர்ந்திருப்பாங்க. அவங்க வீட்டுல ஒருத்தருக்கும் கீழ்ப்படியாத பிள்ளைகள் அவங்க வளர்ந்து வந்திருப்பாங்க. எல்லாரும் அவங்கள ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க, அப்படித்தானே? அது சொல்லுவாங்க, ஐயோ என் பெரிய பிள்ளை வந்துருச்சு, வாய முடிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க சில இடங்கள்ல.
அப்படி இருக்கும். அப்படி ஒரு வேளை நீங்க இருக்கிற குணம் இருக்கலாம். இந்த குணம் உங்களை என்ன பண்ணும்னா சிறுமைப்படுத்தும். இந்த குணம் என்ன பண்ணும்? உங்களை சிறுமைப்படுத்தும். உங்க வைராக்கிய குணம், உங்க வெறுப்பு குணம், உங்களுடைய மூர்க்க குணம், உங்களுடைய கசப்பு, உங்களுடைய வெறுப்பு உங்களை வளர்க்காது, உங்களை சிறுமைப்படுத்தும், உங்களை உயர்த்தாது, உங்களை மேன்மைப்படுத்தாது. நீங்க நினைக்கலாம் நான் இப்படி இருந்தேன் அப்படின்னா அப்படியே பெருமையா அப்படி நினைக்கலாம். இந்த பெருமை உங்களுக்குள்ள அது அப்படியே போட்டு உங்களை சாகடிச்சிடும், உங்களுக்குள்ள அப்படியே மடங்கடிச்சிடும். சில பேர் சொல்லுவாங்க நான் நினைச்சா இன்னைக்கு இங்க இருப்பேன், நாளைக்கு அங்க இருப்பேன், நாளை மறுநாளைக்கு அங்க இருப்பேன் அப்படின்னு அப்படியே பெருமையா இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு நாள்ல அவர்களால எங்கேயுமே போக முடியாம போயிடும், சிறுமைப்பட்டு போயிடும். எனக்கு சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே குறைச்சல் இல்ல, மூட்டு முட்டையா வச்சிருக்கேன்னு ஒருத்தர் சொன்னான் பைபிள்ல. ஆத்மாவை பார்த்து சொன்னான் புசித்து குடித்து திருப்தியாரு கொண்டாடு அப்படின்னு. ஆண்டவர் சொன்னாரு மதிகட்டவனே இன்னைக்கு நீ செத்தி என்ன நட போவ அப்படின்னு. புரியுதா? நிறைய நேரங்களில் நம்மளை அறியாமலே நம்மளுக்குள்ள இந்த குரோத குணம் இருக்கு. ஒரு நிமிஷம் நீங்க உங்களை யோசிச்சு பார்க்கணும். எனக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு குணம் இருக்கா? எனக்குள்ள இப்படி ஒரு கசப்பு இருக்கா? எப்படி எனக்குள்ள இப்படி ஒரு பிடிப்பு இருக்கா? எனக்குள்ள இப்படிப்பட்ட சில வைராக்கியங்கள் இருக்கா? குல கோத்திர பெருமைகள் இருக்குதா? இதெல்லாம் என்ன பண்ணணும்? அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க எங்க பண்ணும், என்னமோ நினைச்சிட்டு போறாங்க. எனக்கு என்ன, என் ஆண்டவர் என்ன நினைப்பார்? எனக்கு உங்களுக்கு என்ன நினைப்பு தெரியுமா வரணும்? என் ஆண்டவர் என்ன நினைப்பார்? நான் இப்படி ஒரு குணமா இருந்தேன் அப்படின்னா ஆண்டவர் என்ன நினைப்பார்? என்னை போற்றுவாரா, என்னை இகழுவாரா, என்னை உயர்த்துவாரா, என்னை சிறுமைப்படுத்துவாரா? இந்த கேள்வி உங்க உள்ளத்துல எழும்பணும் இந்த வேலையில. இதுக்குதான் இந்த காரியத்தை கர்த்தர் பேசும்படி அனுமதித்தார். ஆமென். இந்த காரியங்கள் பாருங்க, இந்த ஏசாவினுடைய சந்ததி பயங்கரமா இருக்க வேண்டியது. ஈசாக்கை கர்த்தர் என்ன பண்ணாராம்? ஆசீர்வதித்தார். அவன் போன இடத்துல எல்லாம் 100 மடங்கு விளைச்சலை காண பண்ணினார். ஆனா அவனுடைய பிள்ளை என்ன பண்ணல? 100 மடங்கு விளைச்சலை பார்க்கல. அவனுடைய சந்ததி அந்த ஒரு செழிப்பான பகுதிக்குள்ள வரல. ஈசாக்குக்கு அடுத்து இருந்த இந்த யாக்கோபும் ஏசாவும் எப்படி இருந்திருக்கணும்? அவன் பெரிய செல்வ சீமான்களா இருந்திருக்கணும், பெரிய உயர்வான காரியங்களுக்குள்ள வளர்ந்திருக்கணும். அப்பாவை விட கொஞ்சமாவது என்ன பண்ணி இருந்திருக்கணும்? மேல இருந்திருக்கணும். எனக்கு உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்க பெற்றோரை விட நீங்க உயர்ந்து இருக்கிறீங்களா? பொருளாதாரத்துல கேட்கல, அதையும் கூட பாருங்க. உங்க குணத்தை கொஞ்சம் அப்படி திருப்பி பாருங்க. உங்க குடும்பத்தில் உள்ள கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்கள் உங்களை விட்டு வெளியில போயிருக்கா? அதை பாருங்க. இந்த கேள்வி உங்களுக்குள்ள கேட்கணும். கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு காரியம் என் குடும்பத்துக்குள்ள இருக்கு, ஆனா என்னை விட்டு அது வெளியில போயிடுச்சு, அப்படி சொல்ல முடியுமா? நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டதுனால என்னை விட்டு அந்த குணம் போயிடுச்சு, என்னை விட்டு அந்த காரியம் போயிடுச்சு. எனக்கு அந்த வெறுப்பு இல்லை, எனக்கு அந்த கசப்பு இல்லை, எனக்கு அந்த வைராக்கியம் இல்லை, எனக்கு அந்த குரோதம் இல்லை, எனக்கு அந்த என்ன சொல்றது அந்த ஆக்ரோஷம் இல்லை, அந்த மன்னியாமை குணம் எனக்குள்ள இல்லை. அப்படி உங்களால சொல்ல முடியுமா? சொல்ல முடியல அப்படின்னா இன்னைக்கு மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உங்க வீடுகளில் போய் இந்த வாரம் முழுவதும் கர்த்தரோடு கூட நீங்கள் என்ன பண்ணுங்க? உடன்படிக்கை பண்ணி ஒரு பொருத்தனை பண்ணி தேவனிடத்துல திரும்புகிறதற்குரிய காரியங்களுக்குள்ள வாங்க. அது அவசியமா இருக்கு. அதே இதுல 6வது அதிகாரம் 16வது 17வது வசனத்துக்கு வாங்களே. நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 16 17 வசனங்கள். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். 7 அவருக்கு அருவருப்பானவைகள். 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவையாவன மேட்டிமையான கண். நல்லா கவனிங்க. மேட்டிமையான கண் அப்படின்னா என்ன? மேட்டிமையான கண் என்ன? ஒரு மாதிரி பெருமையா செருக்கா பாக்குறதுன்னு சொல்லுவாங்கல்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி நம்மள என்னமோ அப்படியே பெரிய ஆள் மாதிரியும்
நம்மளுக்கு முன்னாடி நிக்கிற ஆளெல்லாம் ஒண்ணுமே இல்லாதது மாதிரியும் பார்ப்போம். கர்த்தர் வெறுக்கிற 7 காரியம் மொத்தம் 6 + 1 7. அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறதே என்னவா? மேட்டிமையான கண். அந்த மேட்டிமையான கண்ணை முதல்ல தூக்கிடணும். இரண்டாவது பொய் நாவு. பொய் நாவு, பொய் சொல்றது. பைபிள் சொல்றது, உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லை என்றும் சொல்லுங்கள், அதற்கு மிஞ்சினது எதுவும் எங்க ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து வரல. அப்படி சொல்லியாச்சு. ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்ல. புரியுதா? உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லைன்னு சொல்லணும். பொய் கர்த்தருக்கு பிடிக்காத இரண்டாவது கர்த்தர் வெறுக்கிற காரியம். மூணாவது பாருங்களேன், குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை. மூணாவது குற்றமற்றவர்கள், அதாவது அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கும், ஆனா அவங்களை குற்றப்படுத்துறது. நான் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை சொல்லும் போது கூட சொன்னேன், சில பேரை குறிச்சு சில பேர் கேட்பாங்க, அவங்கள பத்தி நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆனா அவங்கள பத்தி ஏதாவது சொல்லுவோம். அப்படி சொல்லக்கூடாது. புரியுதா? என்னிடத்துல ஒரு சிலர் கேட்பாங்க, அப்ப நீங்க சொல்ல வர்றது என்ன, இப்படியா அப்படிம்பாங்க. நான் உடனே சொல்லுது, சாரி, எனக்கு அதை பத்தி எந்த நாலேஜ் எனக்கு இல்லை. இப்படி இருக்குமா, ஒருவேளை இப்படி இருக்கா, அப்படி இருந்தால் அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறதற்காக நான் கேட்க சொன்னேன் அப்படி சொல்லுவேன். சில பேருடைய இவங்களை கொஞ்சம் விசாரிங்க அப்படின்னு சொல்லுவேன். ஒண்ணு, ஏன் என்ன உங்க மேல என்ன தப்பு, என்ன பண்ணிட்டாங்க, எதுவும் தப்பா எதுவும் பண்ணிட்டாங்களா, அப்படி இப்படின்னு இவங்க பல கேள்வியை கேட்பாங்க. அப்படி இல்ல, விசாரிக்கணும்னா தப்பு பண்ணினா மட்டும்தான் விசாரிக்கணும். இல்ல, நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கறது பேல என்னதான், விசாரணை தான். எப்படி இருக்காங்க அப்பா அம்மா எல்லாம், நல்லா இருக்காங்களா அப்படி கேட்கறதும் விசாரணை தான். உங்க பொருளாதாரம் எப்படி இருக்கு, வேலையெல்லாம் நல்லா இருக்குதா, ஒழுங்கா போய் வர்றீங்களா அப்படின்னு சொல்லி என்ன பண்றது, கேட்கறதுக்கு பேர் என்னதான், விசாரணை. விசாரணைன்னா நம்மளுக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் மட்டும்தான் ஞாபகம் வரும். ஏதோ குற்றப்படுத்தக்கூடிய ஒரு காரியத்துக்குள்ள இவர் வந்துட்டார் அப்படின்னு. அப்படி இல்ல சொல்றது. 3. 4வது பாருங்க, துராலோசனையை பிணைக்கும். அதுக்கு துர் ஆலோசனை. நல்ல ஆலோசனை கொடுக்கறதே இல்ல, கேட்ட கேட்ட ஆலோசனையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது, தப்பான ஆலோசனை. ஒருத்தர் கிட்ட நல்ல ஆலோசனை இருந்தா சொல்லணும், இல்லைன்னா வாயை மூடிக்கணும். என்கிட்ட சில பேர் கேட்பாங்க, என்னால நல்ல ஆலோசனை சொல்ல முடியும்னா சொல்லுவேன், இல்லைன்னா அதை குறிச்சு எனக்கு ஒரு தெரியல அப்படி சொல்லிடுவேன். அதை குறிச்சு எனக்கு தெரியல, தெரிஞ்சது மாதிரி காட்டிக்க மாட்டேன். அதை குறிச்சு எனக்கு அதிகமா தெரியல, ஒருவேளை ஏதாவது கற்றுக்கொண்டேன்னா ஏதாவது கேள்விப்பட்டேன்னா சொல்றேன் அப்படி சொல்லிடுவேன். எனக்கு எல்லாம் தெரிஞ்சது மாதிரி நான் பாட்டுல ஒரு 1/2 கிலோமீட்டர் நீளத்துல விட்டுறது இல்லை. தப்பா சொல்லிட்டா சாரி அப்படி சொல்றதுல ஒன்றும் தப்பான காரியங்கள் இல்லை. துர் ஆலோசனை 4வது அவருக்கு என்ன பண்ணாது, பிடிக்காத ஒரு காரியம். பாருங்க அடுத்து, தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும். அதுக்கு அடுத்து தீங்கு செய்யறதுக்கு விரைந்தோடுகிற காலு. ஒருத்தங்களுக்கு உதவி செய்யறதுக்கு உங்க கால் வேகமா ஓடலாம், ஒருத்தங்களுக்கு கெடுதல் செய்யறதுக்கு உங்க கால் என்ன பண்ணக்கூடாது, ஓடக்கூடாது. இது ஏதோமே இருந்த பெரிய பிரச்சனை. தீங்கு செய்கிறதற்கு விரைந்து ஓடுகிற கால்கள். அடுத்து அபத்தம் பேசும் பொய் சாட்சி. அதுக்கு அடுத்து அபத்தம் பேசுறதுன்னா, அபத்தம்னாவே பொய் தான், இல்லாததை சொல்றதுக்கு பேரு தான் என்னது, அத சாட்சி சொல்ற இடத்துல அபத்தம் சொல்றது, அபத்தம் பேசுறது. இது கர்த்தருக்கு பிடிக்காத, கர்த்தர் அருவருக்கிற காரியம். அடுத்து 7வதா, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு. அதுக்கு அடுத்து சகோதரருக்குள்ளே, உடன் பிறந்த உங்களுக்குள்ளே, சபையில் இருக்கிற உங்களுக்குள்ள சண்டையை மூட்டி விடுறது கர்த்தருக்கு என்ன பண்ணாது, பிடிக்காது. புரியுதா? சகோதரருக்குள்ளே சண்டையை மூட்டி விடுறது கர்த்தருக்கு என்ன பண்ணாது, பிடிக்காது. நல்லா தெளிவா கவனிங்க, பிடிக்குதான சொல்றது? ஆமென். ஒருத்தருக்குள்ள மூட்டி விடக்கூடாது, ஒருத்தருக்குள்ள சண்டையை என்ன பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும். சில நேரங்கள்ல அப்படிப்பட்ட நபர்களை விட்டு நம்ம விலகி ஏறணும்.
நான் ஆரம்பத்தில் சொல்லும்போது சொன்னல, இந்த சாட்சி கேட்ட ஒரு ஊழியரனுடைய சாட்சி, அதுல சொல்லும்போது சொல்றாரு, டிரான்ஸ்ஜெண்டர்னு தெரியாம அவங்களோட இவர் பழகுனதுனால அவங்கள அம்மான்னு சொல்லுவாராம். தன் தகப்பனுடைய 4வது மனைவியாய் அவர் கட்டி வச்சிருந்திருக்கிறாரு. அதனால இவன் தன் சொந்த அம்மா வெளிநாட்டுல இருக்காங்க, சொந்த அம்மாவோட பேச முடியல, சொந்த அம்மாவை கூப்பிட முடியல, 2வது 3வதையும் அம்மானு கூப்பிட்டதில்ல, அம்மானு யாரையுமே அவர் கூப்பிட்டதில்ல. வாழ்நாள்ல யாரையாவது ஒருத்தர் அம்மானு கூப்பிடணும்னு ஒரு ஆசையில அம்மா அப்படின்னு கூப்பிடணும்னு அவங்க அம்மானு தான் பேசினாங்களாம். அவங்களும் ஒரு அம்மாவை போலதான் இவங்கள்ட்ட பழகுனாங்களாம், தப்பாலாம் பழகல. ஆனா அந்த நபருக்குள்ள இருந்த அந்த அசுத்த ஆவி இவருக்குள்ள பிடிச்சிட்டு இவரையும் அந்த டிரான்ஸ்ஜெண்டர் போல செய்ய வச்சிருச்சான். அந்த சாட்சியெல்லாம் கேட்கணும். ஒரு மனிதனுடைய பழக்கம் இன்னொரு மனிதனுக்குள்ள எப்படி அசுத்த ஆவியை கொண்டு வரும், ரொம்ப கவனமா இருக்கணும். அதனாலதான் ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கங்களை கெடுக்கும். அதை விட்டுறணும், அது வேண்டாம் அப்படி சொல்லிடணும். அதுக்கு பேரே ஆகாத சம்பாஷணை. அப்ப இதுல ரொம்ப கவனமா நீங்க என்ன பண்ணணும், இருக்கணும். இப்ப நீங்க ஒரு குறை பேசிக்கிட்டே இருக்கிற ஒரு ஆளோட நீங்க ஒரு 10 நாள் சேர்ந்து உட்கார்ந்தீங்கன்னா 11வது நாள் நீங்க குறை பேசுற ஆளா ஆயிருவீங்க, நீங்க அதுக்கு லீடர் ஆயிருவீங்க. நல்லா கதை அடிக்கிற ஆளோட ஒரு 10 நாள் இருங்க, உங்களை அறியாமலே நீங்க கதை அடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்படித்தானே? பொய் சொல்ற ஆளோட ஒரு 10 நாள் இருங்க, 10 நிமிஷம் இருந்தா போதும், நீங்களும் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. 10 நாள்லாம் தேவையில்லை. ஏன் அப்படின்னா அந்த மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அசுத்த ஆவி, அந்த மனுஷிக்குள்ள இருக்கிற அந்த அசுத்த ஆவி அது அப்படியே பாஸ் ஆயிரும், பரவிடும். அதுக்காகத்தான் உன் நண்பர் யாருன்னு காட்டு, நீ யாருன்னு சொல்றேன்னு நம்மளுடைய வழக்க பழமொழியில, தமிழ்ல ஒரு பழமொழியே இருக்கு. அப்ப உங்க ஃப்ரெண்டை வச்சு நீங்க யாருன்னு என்ன பண்ணலாம், சொல்லிடலாம். உங்க நண்பர்கள் யார், அவங்க எப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள்ல உள்ளவங்க, புரியுதா? நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட்ல உள்ளவங்களோட நீங்க பழகி பாருங்க. உங்க பேச்சு, உங்க நடக்கை, உங்க எல்லாமே ஸ்டாண்டர்டா மாறும். நீங்க நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருந்துட்டு ஒரு தலையை சீவாம, மூஞ்சியை கழுவாம, குளிக்காம, பல்லு விளக்காம, ஒழுங்கா ட்ரெஸ் போடாம இருக்கிற ஆளோட ஒரு 10 நாள் சேர்ந்து சுத்துங்க. நீங்க ஒரு 10 நாள் ஆன உடனே போட்ட பேண்ட் சட்டையை கழட்டாம நீங்க பதில சுத்தி தெரிவிங்க. தலை செய்யணுமான்னு பார்க்க மாட்டீங்க, மூஞ்சி கழுவணுமான்னு பார்க்க மாட்டீங்க, சாப்பிட்டமான்னு பார்க்க மாட்டீங்க. உங்க சூழ்நிலையே மாறிடும். ஏன் அப்படி மாறுது அப்படின்னா, இது அங்க இருந்து பரவக்கூடிய, இது ஒரு தொற்று வியாதி மாதிரி, தொற்று நோய் அப்படி சொல்லுவாங்க தெரியுமா? ஒருத்தங்க இருமுன உடனே அது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணும், அந்த கிருமி அவங்களுக்கு பரவும். அவங்க ஒருவேளை நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா உள்ளவங்கன்னா அவங்களுக்கு பரவிடும். அது மாதிரி இந்த குணமும் ஒரு தொற்று வியாதி மாதிரி. கர்த்தர் வெறுக்கிற இந்த 7 காரியங்கள் முதல்ல உங்கள்கிட்ட இருந்து வெளியில வரணும். ஏற்கனவே ஒரு பட்டியல் சொல்லி இருக்கிறோம், ஒரு ஹோம்வொர்க் மாதிரி கொடுத்து எழுத சொன்னோம். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 போட்டு. அப்படிதானே? இதெல்லாம் ஒரு பெந்தகோஸ்தே கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்க வேண்டிய குணங்கள் அப்படின்னு எழுதி வச்சிருக்கீங்கல்ல? ஆமென். திருப்பி பாத்தீங்களா? அதை திருப்பி பார்க்கறது உண்டா? இப்ப திருப்பி பார்க்கறது சொல்லல, அப்பப்ப திருப்பி பார்த்து இதுல ஏதாவது ஒன்னாவது மாறி இருக்கிறோம்னு டிக் அடிக்கிறது உண்டா? ஏதாவது டிக் அடிக்க முடிஞ்சுச்சா? அதுக்குதான் எழுத சொல்லி இருக்கிறோம். ஆமென். ஒருவேளை இதுவரையிலும் திருப்பி பார்க்கலைன்னா, இதுவரை இருந்த தொல்லை இனி இல்லை அப்படின்னு மூடி வச்சிருந்தீங்கன்னா, அன்னைக்கு போய் என்ன பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணி இந்த பூஜை போட்டு செய்வாங்கல்ல, அது மாதிரி ஒரு ஸ்தோத்திரத்தை போட்டு திறந்து அதை கொஞ்சம் படித்து பாருங்கள். அது நிச்சயமாய் உங்களுக்கு உதவியா இருக்கும், உங்க குணத்தை மாற்றுகிறதா இருக்கும். எனவே நாம தெளிவா இந்த காரியத்தை என்ன பண்ணணும், புரிந்து கொள்ளணும். அப்ப பாருங்க, இந்த ஏதோமின் தலைநகரம்
கண்மலையின் மேல இருந்த ஒரு நகரமா இருந்துச்சு. பள்ளத்தாக்குகளுக்குள்ள குடியிருக்கக்கூடிய ஒரு நகரமா இருந்துச்சு. மலை உச்சிலையும் பள்ளத்தாக்குக்குள்ளேயும் இருந்துச்சு. அதே மாதிரி நம்மளுக்குள்ள இந்த குணங்கள் இருக்கு. புதிய ஏற்பாட்டில் சொல்லும் போது சொல்லியிருக்கு, கரடானவை, பள்ளத்தாக்கு, கோணலானது, மேடானது, அப்படி எல்லாம் சொல்லியிருக்கு. இது நம்ம குணத்தை குறிச்சு, நம்ம இருதயத்தினுடைய லெவலை குறிச்சு பேசுறார். இப்ப இந்த ஏதோமுக்குள்ள இருந்த இந்த குணம் நம்மளுக்குள்ள இருந்துச்சுன்னா நம்மளும் ஒரு ஸ்மூத்தான ஒரு நேஷனல் ஹைவே மாதிரி இருக்க மாட்டோம். நம்மளுக்குள்ள ஒரு பெரிய பள்ளம் இருக்கும். புரியுதா? சமீபத்தில் ஒரு காரு டெஸ்ட் அந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். ஒரு 2 பெரிய பள்ளம் இருக்கு. அந்த பள்ளத்தின் வழியா என்ன பண்ணணும், அந்த காரை ஓட்டி அதை கடந்து போகணும். ஒரு பெரிய பள்ளம். அது ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்பீடு, 50 கிலோமீட்டர் ஸ்பீடு, 80 கிலோமீட்டர் ஸ்பீடு அப்படின்னு ஒவ்வொரு ஸ்பீட்லையும் அதை வந்து என்ன பண்றாங்க, 100, 130, 150 அப்படின்னு அந்த டாப் லெவல் ஸ்பீடு வரலாம் அதை போய் டெஸ்ட் பண்றாங்க. 30 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வரும்போது அந்த பள்ளத்துல போய் இடிச்சு முன்னாடி எல்லாம் உடைஞ்சு போயிருது. 50 கிலோமீட்டர்ல வரும்போது அந்த முன்னாடி உடையுது, ஆனா அந்த காரு வந்து அந்த பள்ளத்தை தாண்டி வெளியில வந்துருது. 80 கிலோமீட்டர்ல போகும்போது எந்த பகுதியும் உடையல, ஆனா கொஞ்சம் கடப்படான்னு என்ன பண்ணுது, அந்த பள்ளத்தை கடந்து போகுது. 100 கிலோமீட்டர்ல வரல அப்படி அப்படி ஒரு ஜர்க்கு, அவ்வளவுதான். 140ல போகையில ஒண்ணுமே தெரியல. அது அந்த காரனுடைய டாப் ஸ்பீட்ல வரும்போது அப்படி ஒரு பள்ளம் இருக்கிறதே தெரியாம சரட்டுன்னு அப்படி போகுது. அந்த டெஸ்ட் நான் பார்த்தேன். அவன் பாருங்க, நிறைய நேரத்துல நம்மளும் அப்படிதான் சில இடத்துல நின்று அப்படி ஸ்லோ பண்ணி பிரேக் எல்லாம் அடிச்சு பார்த்தோம்னா பள்ளத்துக்குள்ள நம்ம விழுந்துடுறோம். முட்டி மோதிடுது, மூக்கு மோரெல்லாம் உடைஞ்சிருது. ஆனா நம்ம வேகத்துல நம்ம போய்கிட்டே இருந்தோம்னா எந்த ஆபத்தும் நம்ம என்ன பண்ணது இல்லை, தீர்ந்துகிறது இல்லை. அப்படியே எழுப்பி நின்று நம்ம கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். இன்னும் நிறைய இருக்கு. நம்ம இன்னும் 2 வசனம் தான் பார்த்திருக்கோம். இன்னும் 19 வசனம் இருக்கு நம்ம தியானிக்க வேண்டியது. இன்னும் 2 வசனமே கம்ப்ளீட் பண்ணல, இன்னும் கொஞ்சம் இருக்கு. இது சின்ன புத்தகம், ஆனா ரகசியங்கள் அடக்கின புத்தகம். இந்த ஏசாவின் சந்ததி அது தேவனுக்கு விரோதமாய், தன்னுடைய சொந்த தலைமுறையாய் வரக்கூடிய இஸ்ரவேலின் மக்களுக்கு விரோதமாய், யூத ஜனங்களுக்கு விரோதமாய் தன்னை மாற்றிக்கொண்டு இஸ்ரவேலின் எதிரிகளோடு சிநேகம் வைத்துக் கொண்ட ஒரு குணம் படைத்த ஒரு நகரமாய் மாறினுச்சு. இங்க இருக்கிற நீங்க ஒரு நிமிஷம் உங்களை யோசித்து பாருங்க. நீங்க ஆண்டவருடைய பிள்ளை தான், கர்த்தரை துதிக்கிறவர்கள் தான். ஆனா உங்க விரோதம் யாரோடு இருக்கிறது? உங்க கூட இந்த திருச்சபைக்குள்ள நிக்கிற மற்ற நபர்களோடு கூட உங்கள் விரோதம் இருக்குதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என் உறவு முக்கியம், என் அண்ணன் தம்பி முக்கியம், என் சொந்தக்காரங்க முக்கியம் சொல்லி உங்களோடு திருச்சபையில நிற்கக்கூடிய உறவுகளுக்கு விரோதமா இருக்கிறீங்களா பாருங்க. உங்க பெருமை ஒருவேளை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுப்பி இருக்கலாம். உங்களுடைய சமுதாயம், ஜாதி, மத, குல, அந்தஸ்து ஒருவேளை இவங்களை விட்டு பிரிச்சிருக்கலாம். பொருளாதாரம் ஒருவேளை உங்களை விட்டு பிரிச்சிருக்கலாம். உங்களுடைய இயற்கையாய் பிறப்பு குணம் அப்படி சொல்லுவாங்கல்ல, நீங்க பிறந்த ஜாதி, மத, இன, சந்ததியின் அந்த வைராக்கியங்கள் உங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கா, உங்களை சிறுமப்படுத்தி வச்சிருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிறைய நேரத்தில் நம்ம இதை யோசிக்கிறது இல்லை. அதனாலதான் இன்னைக்கு ஆண்டவருடைய அனுமதியோடு இந்த காரியத்தை உங்களோடு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நிறைய நேரத்தில் ரட்சிப்பை நம்ம பத்தி யோசிச்சிருக்கிறோம், பைபிள் படிக்கிறோமா, ஜெபம் பண்றோமா, அப்படியெல்லாம் யோசிச்சிருக்கிறோம். ஆனா எனக்குள்ளே மறைந்திருக்கிற ஏதோமின் குணத்தை குறித்து நம்ம யோசிக்கிறது இல்லை. இந்த ஏசாவின் வம்சத்தில் இருக்கக்கூடிய அந்த
குணத்தை குறித்து நம்ம யோசிக்கிறது இல்லை. அப்படி யோசிக்காததுனால சிறுமைப்பட்டு போயிருக்கிறோம் பைபிள் சொல்லுது. கர்த்தர் அவனை சிறுமைப்படுத்தினார். கர்த்தர் அவனை தண்டிக்க சித்தமாயிருந்தார். கர்த்தர் அவரை விசாரிக்கிறதுக்கு எண்ணமுடையவராய் மாறினார். இதனால உங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க. கண்கள் மூடி ஆண்டவரிட ஒப்பு கொடுங்க. உங்களை மற்றவர்களை குறித்து பேசுகிறதற்கு இது நேரம் அல்ல. அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அதெல்லாம் தூக்கி ஓரம் போடுங்க. இப்ப உங்களை நிதானித்து பாருங்க. உங்களை நீங்க தற்பரிசோதனை பண்ணி பாருங்க. உங்களுக்கு நீங்களே ஒரு கேள்வியை கேட்டு பாருங்க. என் ஆண்டவர் என்னை குறித்து சொன்ன காரியங்கள் என்ன? என் ஆண்டவர் என்னை குறித்து சொன்ன காரியங்கள் என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படியே நான் மிகப்பெரிய சந்ததியா இருக்கணும். இந்த ஏசாவின் சந்ததி கர்த்தர் ஆசீர்வதித்த ஒரு மிகப்பெரிய சந்ததியா இருக்கணும். ஏன்னா தன் தகப்பனை கர்த்தர் ஆசீர்வதித்திருந்தார். அவன் தோண்டுகிற துறவுகளில் நீரூற்று உண்டானுச்சு. அவன் போட்ட விளை நிலங்களில் அவன் போட்ட விளைச்சல் 100 மடங்கு விளைச்சல் கொடுத்துச்சு. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்திருந்தார். அவனையும் அவன் குடும்பத்தையும் அவன் வேலைக்காரிகளையும் அவன் வேலைக்காரர்களையும் அவனுடைய ஆடு மாடுகளையும் அவனுடைய ஒட்டகங்களையும் அவனுக்கு உண்டான யாதொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருந்தார். ஆனா அவனுக்கு பிறந்த 2 பிள்ளையில ஒரு பிள்ளை தேவனுக்கு விரோதமாய் விக்கிரகத்தை சார்ந்து போனதா மாறிடுச்சு. இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்க பிள்ளைகளை எப்படி வளர்க்குறீங்க? நீங்க உங்க பிள்ளைகள் கர்த்தருக்குரிய பிள்ளைகளா இருக்கிறாங்களா? உங்க பிள்ளைகள் கர்த்தரோடு நடக்கிறவர்களா இருக்கிறாங்களா? அதற்கு ஒருவேளை நீங்க தடையா இருக்கிறீங்களா? இந்த காலை வேலையில நீங்க யோசித்து பாருங்க. இந்த மதிய வேலைக்கு வந்துட்டோம். உங்களை நீங்க யோசித்து பாருங்க. ஒருவேளை உங்க பிள்ளைகளின் வளர்ச்சிக்கு நீங்க தடையா இருந்தா இன்னைக்கு உங்களை நீங்க ஒப்பு கொடுங்க. ஒருவேளை உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு நீங்க தடையா இருந்தீங்கன்னா நீங்க இந்த நாள்ல ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உங்க குடும்ப செழிப்புக்கு ஒருவேளை நீங்க தடையா இருந்தீங்கன்னா இந்த நாள்ல உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஆண்டவர் சொல்லுங்க, யோசித்து பார்க்கிற ஆண்டவரே, என்னை தற்பரிசோதனை பண்ணி பார்க்கிற இந்த வாரத்துல எனக்கு காட்டுங்க. என்கிட்ட இருக்கிற பிரச்சனையை சொல்லித்தாங்க. நான் அதுல இருந்து மாறணும். நான் பெத்தேலுக்கு வரணும். நான் தேவனோடு உறவாடுகிற ஒரு இடத்துக்கு வரணும். தேவன் தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமான ஒரு சூழ்நிலையில நான் எந்த இடத்துக்கு போனாலும் இருக்கணும். கர்த்தரோடு பேசுகிறவளாய் நான் இருக்கணும். என்னை நீங்க முன்குறிச்சிட்டீங்க, என்னை தெரிந்து கொண்டுட்டீங்க, என்னை அழைச்சிட்டீங்க, உங்களுடைய சன்னிதானத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க. ஆனாலும் நான் அநேக நேரங்களில் உமக்கு பிரியமான இடத்துல இல்ல. இன்னும் நான் என்னை நானே குற்றப்படுத்தி பார்த்துக்கிறேன். என்னை நானே தாழ்வா பார்த்துக்கிறேன். என்னை நானே தேவனை விட்டு தூரமாக்கி கொள்கிறேன். இனம், குலம், கோத்திரம், சொந்த பந்தம், என் ஊரார் அப்படி இல்ல. யாரும் என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க கூடாது. எந்த சூழ்நிலையும் என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க கூடாது. எங்க அப்பாவோடு இருக்கிற உறவுக்கு எதுவும் தடையா வந்துடக்கூடாது. ஒருவேளை உங்க மனதளவுல உங்க அம்மா மேலேயோ உங்க அப்பா மேலேயோ அல்லது பெற்றோர்களுக்கு உங்க பிள்ளைகள் மேலேயோ இப்படிப்பட்ட மன வருத்தங்கள் இருந்தா இன்னைக்கு தூக்குரி ஓரமா போட்டுருங்க. எங்க அம்மா எங்க அப்பா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால நான் இஷ்டம் போல வாழ முடியல, திருமண காரியங்கள் மற்ற எல்லாத்துலயும் எனக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு ஒருவேளை நீங்க நினைச்சுக்கலாம். இந்த நாள்ல அதுல இருந்து வெளியில வந்துருங்க. அவங்க கர்த்தரை ஏற்றுக்கொண்டதுனாலதான் நீங்க நல்லா இருக்கிறீங்க. உங்க பெற்றோர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளலைன்னா இன்னைக்கு உங்க நிலைமையே வேற. நீங்க தேவனுடைய சமூகத்தில் இப்படி நின்றுக்க முடியாது. முதல் சந்ததியாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிற பெற்றோர்களாய் நிற்கிற நீங்கள் கர்த்தரிடத்தில் உங்களை தாழ்த்தி உங்கள் இருதயங்களை கர்த்தருக்கு நேராய் திருப்பி பாருங்க.
கடந்து வந்த பாதைகள் இருக்கிற எல்லா கரடு முரடுகளை எல்லாம் அப்புறப்படுத்துங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரித்த எல்லா செயல்களையும் தூக்கி தூரமா போட்டுருங்க. அந்த நபர்களை நீங்க மன்னிச்சிருங்க. அவங்க மேல உள்ள குரோதத்தை தூக்கி போட்டுருங்க. அவங்க மேல உள்ள கசப்புணர்ச்சிகளை தூக்கி போட்டுருங்க. ஏசா சொன்னது போல, என் தகப்பனின் மறைவுக்கு அப்புறம் அந்த துக்க நாளில என் சகோதரனையும் நான் கொன்று போட்டுருவேன் அப்படின்னு சொன்ன கொலைகார ஆவி அவனுக்குள்ள வந்துருச்சு. வெறி வந்துருச்சு, விரோதம் வந்துருச்சு. அந்த மாதிரி ஒருவேளை என் உடன் பிறந்தவங்களை, என் தகப்பன் வீட்டார அல்லது என்னோட பழகின எனக்கு துரோகம் பண்ணின நபர்களுக்கு விரோதமாய் ஒரு நாள் இல்லாட்டியும் ஒரு நாள் ஏதாவது நான் செஞ்சிருவேனுங்கிற வைராக்கியம் உங்களை இந்த சிறுமைப்படுத்தி இருக்கு. அதுல இருந்து கர்த்தர் உங்களை வெளியில கொண்டு வர ஆசைப்படுறார். எனக்கு சில பேர் சொல்றாங்க, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறேன், எவ்வளவு வேதனைப்பட்டு இருக்கிறேன். சொந்தமா வீடு இருந்தும் அதுல இருக்க முடியாத சூழ்நிலை, சொந்தமா இடம் இருந்தும் அதுல வாழ முடியாத சூழ்நிலை, சொந்தக்காரங்க இருந்து எந்த நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை. கர்த்தர் உங்களை சிறுமைப்படுத்தி இருக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை அது, உங்களுக்குள்ள இருக்கிற ஏதோமினுடைய குணம் அது. அதை நீங்க தூக்கி போட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு உண்டான யாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தரை தேடி போய் என்ன கிடைச்சிச்சுன்னு கேட்கிறாங்க, புலம்பிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு கர்த்தரை தேடி போய் இன்னும் மாறாத குணங்கள் என்னிடத்துல என்ன இருக்குன்னு தேடுங்க. ஏன் இன்னும் கர்த்தரிடத்திலிருந்து இந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியல? எது எனக்கு தடையா இருக்கு? அப்படி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இஸ்ரவேலை தன்னுடைய ஸ்தானத்தில் நிறுத்துகிறதுல கவனமா இருந்த ஆண்டவர் உங்களையும் அந்த ஸ்தானத்தில் நிறுத்துகிறதற்கு கவனமாக இருக்கிறார். இந்த உபதேயாவினுடைய கடைசியில, முதல் அதிகாரம் கடைசியில பாத்தீங்கன்னா, இஸ்ரவேலை நிலைநிறுத்துகிறதற்காக தேவன் வைராக்கியமாய் எழும்புகிறார். இந்த நாள்ல இந்த வார்த்தை உங்களோடு பேசுகிறதே உங்களை நிலைநிறுத்துகிறதற்கு, உங்களை திரும்ப கட்டி எழுப்புகிறதற்கு, உங்களை கர்த்தருடைய ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறதற்கு, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்கு, வல்லமையாய் பெரிய காரியங்களை உங்களோடு பேசி இடைப்பட்டு உங்களை சமாதானப்படுத்துகிறதற்கு, உங்கள் குறைவுகளிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குகிறதற்கு. நல்ல ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் இந்த நேரத்தில் உம்மை நோக்கி கூப்பிடுறாங்க. அவங்க இருதயத்தில் மறைஞ்சு கிடக்கிற அந்த வேதனைகள் வெளிப்படட்டும், குரோதங்கள் வெளிப்படட்டும். அவங்களுக்குள்ள மறைந்திருக்கிற கசப்புணர்ச்சிகள், அவங்களுக்குள்ள மறைந்திருக்கிற அந்த சந்ததியின் விக்கிரக சாபங்கள், பின்மாற்ற ஆவிகள், தேவனை விட்டு தூரமாய் போன, தேவனை தூசிக்க பண்ணுகிற ஆவிகள் இவர்களை விட்டு வெளியேறட்டும். இந்த நாள் ஆராதனையில கலந்து கொண்டு இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிறவர்களை விட்டு இந்த அசுத்த ஆவிகள் வெளியேறட்டும். இந்த கட்டுகள் உடைக்கப்படட்டும், இந்த கட்டுகள் உடைக்கப்படட்டும். ஒரு சமாதானத்தை உண்டாக்குங்க. என் ஜனங்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை உண்டாக்குங்க. அவங்க இருதயத்துக்குள்ள தேவனை பற்றுகிற அந்த பயம் உண்டாகட்டும். கர்த்தருடைய வேதத்தின் மேல பிரியம் உண்டாகட்டும். கர்த்தர் மேல நடுக்கம் உண்டாகட்டும். பொல்லாத அளக்களிக்கிற ஆவிகள் அவர்கள் சுவாசத்தின் வழியாய் அவர்களை விட்டு வெளியேறி போ என உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். உள்ள இருக்கக்கூடிய விரோதத்தின் ஆவிகள் எல்லாம் வெளியேறட்டும். அளக்களிச்சவங்களை விட்டு வெளியேறி போ. இந்த சமாதானத்தின் தேவனுடைய வாழ்க்கை அவர்களுக்குள்ளே வர முடியாதபடி, திருப்தி அவர்களுக்குள்ளே வர முடியாதபடி, நம்பிக்கை வர முடியாதபடி, தேவனை பற்றுகிற பயம் வராதபடி, கர்த்தர் மேல இருக்கிற பிரியம் குறைந்து போன சூழ்நிலை மாறுகிறதற்கு தேவ பலன் அவர்களை ஆளுகை செய்யட்டும். இரவு ஜெபத்தில் நாங்க பார்த்தோம்ல, ஒருவர் ரட்சிக்கப்பட்டு உள்ள வருகிற போது இருந்த அந்த விருப்பம் எந்த அளவுக்கு இன்னைக்கு குறைஞ்சு போயிருக்கு, ஏன் குறைஞ்சு போனுச்சு அப்படின்னு யோசிங்கன்னு சொல்லி பார்த்தோம்ல. அது மாதிரி கர்த்தரை பின்பற்றுகிற குணங்கள், குறைந்து போன குணங்கள் இன்னைக்கு மாறட்டும்.
இந்த நாள்ல மாறட்டும். உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. தொடர்ந்து